மாமா நல்லா தொக்கா மாட்டிக்கிட்டான்டா. டேய் அண்ணன் வந்துட்டாரா? யாரா? டேய் சூப்பர் சீனியர்ரா. அவரே வந்திருக்காருன்னா கண்டிப்பா பெரிய மேட்டர் தான். இவன் என்ன கிரிமினல் மாதிரி கட்டி போட்டிருக்கீங்க? கட்டா வருங்க. என்னண்ணா இது? என்னது கட்டி வச்சிருக்கீங்க? நான் என்ன தப்பு பண்ண? உனக்கு தெரியாதா? நான் எந்த தப்பு செய்யலண்ணா. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலண்ணா. ஹாஸ்டல்ல ஃபுட்டே சரியில்லைண்ணா. எனக்கு இந்த காலேஜ் சுத்தமும் பிடிக்கலண்ணா. நான் எங்க வீட்டுக்கு போறேன்னா. நான் எங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லிட்டேன். வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டாங்க. என்ன விட்டுருங்கண்ணா. போக கூடாது. போக கூடாதா? நீ யார் அதை சொல்றதுக்கு? உன்ன மாதிரி தான் நானும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட். 2016 75th பேட்ச். அண்ணே வணக்கம். சொல்லு தம்பி. காலேஜ் எப்படிண்ணே இருக்கும்? என்ன தம்பி இப்படி கேக்குற? சூப்பர் காலேஜ், கிரேட் ஃபேக்கல்டி, 100% பிளேஸ்மெண்ட், பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் படிச்சிருக்காங்க. அப்படியா? அது மட்டும் இல்லாம நான் கூட இங்க தான் படிச்சேன். ஏய் வாடா வா. ஸ்டூடண்ட்ஸ்னா உனக்கு இலக்காரமா போச்சா? சார் யார் இவரு? ஏய் M1 ப்ரொஃபசர் இவன். இவரையும் எப்படி இழுத்துட்டு வரீங்க? இவன் 10ஆம் கிளாஸே 10 தடவை ஃபெயில் ஆயிட்டான். 10 வருஷமா இங்க பாடம் எடுத்துட்டு இருக்கான். இங்க யாருமே கண்டுபிடிக்கல. போடா போ. சார் கணேஷ்குமார். கம் கம் கணேசா ரூமை எங்கன்னு சொல்லட்டா? பிரதாப் ரெட்டி சார் 104 கூடுங்க. ப்ரோ நான் கூட 104 தான். பிரதாப் ரெட்டி சார். சார் 104னா எனக்கு ஏதோ ஞாபகம் வருது. அதான் சார், அன்னைக்கு ஒரு பாம்பு வந்துச்சே, பிடிக்கணும்னு ட்ரை பண்ணீங்களே, ஆனா தப்பிச்சு போயிடுச்சே. இங்கதான் எங்கேயாவது இருக்கும். எத்தனை நாள் அந்த பழைய சிக்கனே குடுப்பீங்க? எத்தனை நாளைக்கு? சொல்லு சொல்லு சொல்லு. ஓசில இருக்கிறோம். ஒரு நிமிஷம். என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? லாஸ்ட் டைமே பழைய சிக்கனை சாப்பிட்டு 30 தடவை வயித்தால போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் போயிருந்தா பாத்ரூம்ல சமாதி ஆயிருப்பேன். மாத்துங்க இவனை. ஒரு நிமிஷம். என்கிட்ட ஒரு வழி இருக்கு. ப்ராப்ளம் சிக்கன்ல தானே வந்துச்சு. சோ சிக்கனை தூக்கிடலாம். இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு ஃபுல்லா வெஜ் தான். என்னது? அதுதான் என் ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் பார்த்து கூட யாராவது இங்க இருப்பாங்களா? அம்மா நான் வந்துடுறேம்மா, எனக்கு இங்க பிடிக்கலம்மா. ஐயோ வேணாடா, நீ அங்கே இரு. கொஞ்ச நாள் அதுவா பழகிரும். இன்ஜினியரிங் வேணாம், நான் வேற ஏதாவது படிக்கிறேன். இன்ஜினியரிங் சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் வேற என்னடா படிக்க போற? நீ முதல்ல அப்பா கிட்ட பேசு. டே 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 டே. கட் பண்ணிட்டோம். எங்க? இதோ வரேன். என்னடி? அவன் ஹாஸ்டல்ல விட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்றான். இங்க வந்து என்னடி கழிக்க போறான்? ஹாஸ்டல்ல கெட்டு போன சிக்கன் தராங்களாம். அட அவன் காலேஜ்ல போய் படிக்க போறானா இல்ல தொப்பைய வளர்க்க போறானா? அங்க பழகிறதுக்கு கூட ஆள் இல்லையா, தனியா இருக்கானோ. அடியே, அப்ப ஊர்ல இருக்க எல்லாரும் சேர்த்து கூட்டு போலாமா? பைத்தியக்காரி. ஹாஸ்டல்ல 50 பேர் இருப்பாங்க. அதுல யாராவது ஒரு அரமெண்டல் இருப்பால, அவனை ஃப்ரெண்டா பிடிச்சுக்க சொல்லு. நீ சும்மா இரு. நான் இருக்கேன்ல. இந்த பக்கம் என்ன இல்லடா, இந்த பக்கம். இந்த பக்கம். டேய் டேய் அங்க இல்லடா. டேய் அங்க இல்லடா. தாமோதர். சிவா என்ன ப்ராப்ளம்? நீ அப்பா கிட்ட போன கொடு. ஓம் சிகாம் ப்ரோ. வந்தது நான் வந்து அவர்கிட்ட இதே பேசி பிரச்சனை. ஆகணும். ஐயோ ப்ரோ நீங்க கிளம்புறீங்களா ப்ரோ? ப்ளீஸ் ப்ரோ, கொஞ்ச நாள் இருந்தா பழகிறோம். பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். போதும் ப்ரோ, லைஃப் இஸ் எ ஜர்னி. அது இதுன்னு போதும் ப்ரோ. சிச்சி, நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? ஆனா நீங்க போயிட்டே நான் அந்த பெட் எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். பெட்டா? அதான் ஜன்னல் பக்கத்துல இருக்கு, நைஸ் வென்டிலேஷன், ஃபேன் காத்தும் டைரக்டா அடிக்குது. நல்லா செட் பண்ணிக்கிட்ட ப்ரோ பெட்ட. எந்த பிரான்ச் ப்ரோ நீங்க? ஈசி.
டேய் ஈஸியாண்டா. டேய் அந்த கோபி நம்பர் என்னடா? நம்பர் சொல்றா. ஆமாமா கோபி தான்டா. கோபியா? கோபி யாரு ப்ரோ? என்னோட ஃப்ரெண்டு ப்ரோ. சிபிஐடில சிஎஸ்சி சீட் கிடைச்சிருக்கு. ஆனால வேணா இங்க தான் ஈஸி பண்ணுவேன்னு வெயிட்டிங் லிஸ்ட்ல உட்கார்ந்திருக்காப்ல பாவம். டேடா. அப்படி என்னதான் இருக்கு ப்ரோ இந்த காலேஜ்ல? ப்ரோ என்ன இருக்கா? என்ன ப்ரோ பேசுற நீ? எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லயும் சிஎஸ்சில பொண்ணுங்க இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. இட்ஸ் a fact. தெரியும். ஆனா இந்த இயர் நம்ம காலேஜ்ல ஈஸில பொண்ணுங்க இருக்காங்க ப்ரோ. பாப்பா பாப்பா பாப்பா. இட்ஸ் ஃபேட். அப்ப இனி வாழ்வுதான். ஒரு நிமிஷம். ஊருக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்? இவர் நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஃபாரின் போயிட்டு உனக்கு கால் பண்றேன். அது வரைக்கும் எனக்கு கால் பண்ணாத. பை. லட்டு அது சின்ன வயசுல நான் கொஞ்சம் சப்பியா இருப்பேன். சாண்டிஸ் வந்து ஒல்லி ஆயிட்டேன். காரணம் இன்னும் எங்க அம்மா என்ன லட்டுன்னு கூப்பிடுது. லட்டு ப்ரோ, அம்மாவை பத்தி அப்புறம் பேசலாம். முதல்ல பொண்ணுங்களை பத்தி யோசிப்போம். தாமோதர். லட்டு பொண்ணுங்க இருக்காங்கன்னு டிடி சொன்ன ஒரே வார்த்தைக்காக ஆசைப்பட்டு நான் அங்கேயே இருந்துட்டேன். பொண்ணு கிடைச்சதானா? எக்ஸ்கியூஸ் மீ, நீ தில்சுக் நகர்லயா இருக்க? ஏய் இரு. ஹலோ. என்ன மாமா சட்டையில பட்டன் போடுறதுக்குள்ள வந்துட்டு நீ? ஏய் இல்ல மாமா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லல. போய் பேசினாலும் கண்டுக்கவே மாட்டேங்கறாளுங்க. என்கிட்ட சொல்லு மாமா, நான் செட் பண்றேன். ஆமா அதான். அங்க பிங்க் ட்ரெஸ்ல ஒரு பொண்ணு இருக்கால, அதான் டெனிம் ஜாக்கெட். செம்மையா இருக்கா மாமா. அதனால ஒர்க் அவுட் ஆகாது. பக்கத்துல ஆவரேஜா பிங்க் அண்ட் ஒயிட்ல இருக்குல்ல, அவளுக்கு ட்ரை பண்ணு, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே கோ கோ. யாருண்ணா அவ? மனோஜ், தீபாவளி. இவனுக்கு இந்த பொண்ணு தான் வேணுமா? பொட்டு சைஸ் கம்மி பண்ணிட்டு சின்ன கம்மல் போடு, கண்ணாடியத்துக்கு போட்டு கான்டாக்ட் லென்ஸ் போடு, லிப்ஸ்டிக் கம்மி பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணினா பசங்க எல்லாம் உன் பின்னாடியே வருவாங்க. ஐ ஸ்வேர். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒண்ணு பண்ணணும். என்னது? அர்ஜென்ட்டா இவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி ஆகணும். இவ்வளவு அழகா பக்கத்துல இருந்தா உன்னை யாரு பாப்பா? எந்த பிரான்ச்? எந்த பிரான்ச்சா இருந்தாலும் ஹோம் பிரான்ச்சுக்கு மாறிடலான்னு இருக்கேன். பி இன் டச். எந்த பொண்ணா இருந்தாலும் 5 நிமிஷத்துல கரெக்ட் பண்ணிடுவான். இவன் தான் இந்த பேட்சோட ப்ளே பாய். போடா. மன்மத குஞ்சு. இன்னும் எவ்வளவு பிட்டு ப்ரோ வச்சிருக்க பேக்ல? பிட்டு பிட்டா போட்டுட்டு இருக்க? யாரு ப்ரோ நீ? மனோஜ். அவங்க 2 பேர் மாதிரியே இன்னொருத்தன் வந்தான். எங்க பேட்ச்லயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அசோக். இஎம் செட்ல டாப் ரேங்கர். டாப் 10 காலேஜஸ்ல அட்மிஷன் கிடைச்சாலும் இந்த காலேஜ் தான் வேணும்னு அடம் பிடிச்சு சேர்ந்திருக்கான். நல்ல பையன் தான், ஆனா அதை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு பொண்ணு இருப்பால்ல. Sir, 18 Ashok Kumar. 19. 18 அசோக் குமார். Okay. அப்பா, Expired, sir. அம்மா, Expired, sir. கார்டியன் யாராவது? Self-admission தான், sir. கார்டு பத்திரம். Ma'am, Jenny Sharma, daughter of Robin Sharma. Okay. ஆனந்த் சார். Ma'am, fast. Thank you. Excuse me. ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க. இனிமே இந்த காலேஜ் தான் நம்ம வீடு. இங்க கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு ஃபேமிலி. ஒரு நிமிஷம். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? உங்களுக்கு யாரும் இல்லைன்னு அங்க ஐடி கார்டு கொடுக்கறப்போ தெரிஞ்சது. ஒரு அனாதையோட வலி என்னன்னு எனக்கு தெரியும். நீங்க அனாதையா? கிடையாது. பின்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? போய் வேலையை பாருங்க, போங்க. வெல்கம் டு ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ். நீங்க இங்க படிக்க போற 4 வருஷம் தான். படிச்சா முன்னேறி போலான்னு சொல்றான்ல, இப்ப எப்படி போறான்னு பார்க்கலாம். ஹலோ. விடா. பேசாம பாம்பு மாதிரி உசுங்குறது. இங்க படிக்கிற மூஞ்சி ஏதாவது இருக்கா? இருக்கா? டேய்,
உங்க எல்லாருக்கும் இப்பவே சொல்லிக்கிறேன், பாத்ரூம்ல யாராவது என் படத்தை வரைஞ்சாலோ, போலீஸ்க்கு போன் பண்ணி எங்க பிரின்சிபல் ட்ரக் டீலர்னு சொன்னாலோ, ட்ரக் வாங்க சொல்லி தொந்தரவு செய்யறாருன்னு பிராங்க் கால் பண்ணாலோ, உங்க எல்லாரையும் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். அவ்வளவுதான் சொல்றேன். ஸ்டூடெண்ட்ஸ், சார் என்ன சொல்றாருன்னா, வெல்கம் டு த காலேஜ். இப்போது நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் யூனியன் லீடர் சைத்தன்யா பிரசாத உங்களோட பேசுறதுக்கு அழைக்கிறேன். வெல்கம் மிஸ்டர் சைத்தன்யா பிரசாத். என்ன ப்ரோ எல்லாரும் அப்படி கட்டுறாங்க? அவ்வளவு வித்தா என்ன ப்ரோ? 4 வருஷத்துல 5 பிரான்ச்ல பிரான்ச்சுக்கு 70 பேர்னு மொத்தம் 1500 பேருக்கு கேங் லீடர்னா சும்மாவா? இவ்வளவு கூட இல்லனா எப்படி? விஞ்ஞான் காலேஜா ப்ரோ நீ? எப்படி ப்ரோ கண்டுபிடிச்ச? நல்ல வெளிப்படையாவே தெரியுது. வெல்கம் டு RIE ஃபேமிலி. இங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி மாதிரி. இந்த காலேஜ்ல எல்லாமே இருக்கு. ஸ்போர்ட்ஸ் கிளப், டிராமா கிளப், ஃபிலிம் கிளப், NCC, NSS. இந்த காலேஜ்ல இல்லாதது ராகிங். நம்ம காலேஜ்ல ராகிங் நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம். வெல்கம் டு பகத்சிங் பாய்ஸ் ஹாஸ்டல். பண்ணு, ஸ்விம் பண்ணு. நிறைய டைம் இருக்குமாமா, நீ வா, கிளம்பி வா. இப்ப நான் போய் கேக்குறேன், ஓகே. உங்க கிளாஸ்லயே ரொம்ப அழகான பொண்ணு யாருன்னு எவனாவது என் அத்தை பொண்ணு பேர் சொல்லட்டும், செத்தாண்டா அவன். உங்க கிளாஸ்ல இருக்கிறதுலயே செம்ம ஃபிகர் யாரு? ஜெனி. நேச்சுரலி ஜெனி தாங்கண்ணா. செகண்ட் சுஜாதா. சுஜாதா இஸ் குட்ண்ணா, வெரி குட். தேர்ட் ஸ்ராவணி ரெட்டி. ஸ்ராவணி தாவணி போட்டு வருவா, நல்லா இருப்பானா? ஏய் ஒரே பேரை சொல்றோம் மச்சான். 11th ராதா. நம்ம ஊர் பொண்ணு தானா? தெரியும். ஏய் அவங்க அத்தை பொண்ணு பேர் வர வரைக்கும் விட மாட்டான் போல இருக்கு. 14th 24th இது பொண்ணுங்க இல்லண்ணா, பசங்க யாராவது கேள்வி சொல்றேன். 25th டேய் அந்த லாஸ்ட்ல சுருட்டு முடியோட ECE ல அமுல்யா. அமுல்யா. அமுல்யா பக்கம் போன உன்னை கொன்றுவேன்டா. அண்ணா 25th பிளேஸ் பின்னாடி நான் என்ன போறேன்? அசெம்பிள் பாய்ஸ். இது ராகிங் கிடையாது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராமோட ஹெட் த மைட்டி மெஜஸ்டிக் சீனியர். 8 வருஷமா அந்த காலேஜிலே ஊறி போன ஆண்டனி. உங்களை யாரா கத்த சொன்னது? என்னடா படிச்சிருக்க? பாலிடெக்னிக் கோர்ஸ்னா. நீ? டிப்ளமோ கோர்ஸ்னா. நீடா? நான் இன்டர் கோர்ஸ் பண்ணேண்ணா. இன்டர் கோர்ஸ்? அவன் பாலிடெக்னிக், இவன் டிப்ளமோ கோர்ஸ், நான் இன்டர் கோர்ஸ் பண்ணேங்கண்ணா. இந்த டியூப்லைட்டோட லென்த் என்னன்னு சொல்லு. 260 சென்டிமீட்டர்ஸ்ண்ணா. அதுல ஆஃப் எவ்வளோ? 130 சென்டிமீட்டர்ஸ். அதை எடுத்து பின்னாடி சொல்லிக்கோ. ஃபீல் ஆயிட்டியாடா? நான் ஃபீல்லாம் பண்ணலண்ணா. பரவாயில்லையா? அப்ப மொத்தமா சொல்லிக்கோ. பாய், நான் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றதுக்குள்ள யாரெல்லாம் அங்க இருந்து அண்டர்வேர் எடுத்து போட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாம் ரூமுக்கு போகலாம். அப்படி மட்டும் போடலன்னு வை. ரெடி, லைட்ஸ் ஆஃப். நம்ம கேம்பஸ்ல ராகிங்கா சான்ஸே இல்ல சார். ஜில்லா பரிசுத்த ஹைஸ்கூல் தமிழ் மீடியம் சார். ஐ அம் நதிங் பட் ஆனஸ்ட் சார். சின்ன வயசுல தமிழ் மாஸ்டர் மேல இருக்கிற கோவத்துல ஒரு பைக் டயர் எடுத்துட்டேன். யாருன்னு என்ன கேட்காமல நானே ஒத்துக்கிட்டு சார். போய் மட்டும் சொல்லல, அதான் சார் என் கேரக்டர். காலேஜ் பாய்ஸ் ஹாஸ்டல்ல ராகிங் நடக்குது சார். டேய் கேட் மூடுடா. வாங்கடா, வெளிய வாங்கடா. என்னன்னு பாப்போம். என்னடா அது? கைய காமி, எடு.
சிகரெட்டு மெஸ்ல கூட அடிக்கிறான் சார். நான் பேசிட்டு இருக்கேன்ல. என் சாப்பாட்டுல ஆஷ் தட்டிட்டான் சார். டேய் வெக்கமா இல்ல? சிகரெட், ஜூனியர், ராகிங், பிரசிடென்டா இருந்துகிட்டு சொல்றா டோனி 8 வருஷமா இங்க தானே இருக்க. வெளியே போற ஐடியா இல்ல? இந்த சின்ன பசங்களை கண்ட்ரோல் பண்ண தெரியலனா எப்படா? இனிமே நாங்க பாத்துக்கிறோம்னா. சார் சார் இல்லடா, சூப்பர் சீனியர். Anybody know the simple answer? I don't know, sir. காமெடி பண்றியா idiot? Anybody? சல்ஃபியூரிக் ஆசிட் சார். அசோக், நீ லைப்ரரியில ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணேன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. நீ இன்ட்ரோவர்ட் தானே, உனக்கு ஆன்சர் தெரிஞ்சும் நோட்ல எழுதிட்டு வாயை திறந்து மட்டும் சொல்லல. உன்கிட்ட எல்லாம் போய் ஃபேமிலி மேட்டர் டிஸ்கஸ் பண்ணா கஷ்டமா தான் இருக்கும். இட்ஸ் ஓகே, நீ என்கிட்ட சாரி எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, உனக்கு என்ன பைத்தியமா? ஏசி வேலை செய்ய மாட்டேங்குது மாமா. தண்ணி ஊத்தலன்னு நினைக்கிறேன். அன்எஜுகேட்டட். அது ஏசிடா, நேத்து ராத்திரியே ஊத்திருப்பாங்க. ராத்திரி ஊத்துனாங்க. COLLEGE பூமியின் சொர்க்கம் தான் காலேஜ். COLLEGE நட்புக்கு இங்கு இல்ல லிமிட்டேஜ். எக்ஸ்கியூஸ் மீ, அழகா இருக்கிறத தவிர வேற என்ன பண்றீங்க? என் வீட்ல சமைச்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? சாரி சிஸ்டர், சாரி. ஒருவேளை குழந்தை திருமணமா இருக்குமோ? இது லேடிஸ் காலேஜ் கூடாது, அந்த பக்கம் போ. ஏய் 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 ஷிட். சாரி गर्ल्स, சாரி. ஜஸ்ட் மிஸ்ரா. அவளோட சிரிப்பு, அவளோட கண்ணு, அவளை பார்த்த உடனே எனக்கு கட்டி பிடிக்கணும் போல இருந்துச்சு. I wanna hold her, I wanna pull her and smell her மச்சான். ஸ்மெல் பண்ண போறியா? நீ என்ன நாயாடா? அது இல்ல டிடி, ஒரு பொண்ணுக்கு ஒரு யூனிக் ஸ்மெல் இருக்குடா. அந்த பொண்ணோட ஸ்மெல் ஸ்மெல் சாவடிக்கிறான். வர நீ அந்த லட்டு பையன் மாதிரியே மாறிட்டு இருக்க. அம்மா லட்டு எங்க? பகவான் கேண்டீன். டேய், காலேஜ் பக்கம் இருந்து எப்பறம் அதை மிஸ் பண்ணோம்? யாராவது ஜேசி காலேஜ் போனா? ஹலோ லட்டு, டாய்லெட் போனியா? டாய்லெட் போனியா, கழுவுனியா, ஜட்டி போடுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் தேய்ச்சியா? என்ன பேச்சு பார்த்தலாம்? பெரியவங்க சொன்னா அது நல்லதுக்கு தாண்டா. ஆமா, அந்த தேங்காய் எதுக்கு மாமா? அது தெரியாதா? ஜட்டி போட்டா கட் ஆகும்ல, தேங்காய் எண்ணெய் போட்டா கட் ஆகாது. கிரேசி மாமா, நீ கிரேசி மச்சான். டாக்ஸ் அண்ட் RI ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் அலோட். அந்த போர்டை பார்க்காம அந்த கேண்டீனுக்குள்ள நான் காலை வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம காலேஜ் ஸ்டோரியே மாறிச்சு. லட்டு, ஜேசி காலேஜ் பசங்க அடிக்கிறாங்கடா. எங்கடா? டேய், அவங்க லட்டு அடிக்கிறாங்கடா. டேய், நம்ம லட்டுடா. ஜேசி காலேஜ் பசங்க என்ன நாய் மாதிரி அடிச்சாங்க. எங்க அப்பா கூட என்ன அப்படி அடிச்சது. ஆட்ஜல் பண்ணிட்டா கொடுங்க, அவங்க கொடுப்பாங்க. போ போ, என்ஜாய் பண்ணு மனோஜ். ஸ்டூடண்ட்ஸ் ஆர் ரவுடியாடா. நம்ம ஆளுங்கள அவன் அடிச்சான். அடிக்கதான் செய்வான், அடிப்பா. நீ என்னடா பண்ற? லட்டுவை பாருடா, ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்கானுங்க.
லட்டு இங்க வா. ஏய் ஸ்ரீகாந்த், என்னடா இதெல்லாம்? பகவான் பாய், எங்க பசங்க மேல தான் தப்பு. வரக்கூடாது, வந்துட்டாங்க. இனிமே இப்படி நடக்காது. சரி கிளம்பு. கிளம்பு. நான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால அடியோட விடுறோம். அடுத்த தடவை காலை உடைச்சிருவோம். ஏய் போ போ. நீ இருடா. என்னடா பேசிட்டு இருக்கோம்ல, எப்பயுமே கேண்டீன் உங்ககிட்ட இருக்காது, எப்பயுமே இருக்காது. வாங்கடா. காதல் தேசம் அப்பாஸ் மாதிரி ஆயிடுச்சுடா என் மூக்கு. என் பாட்டி மூஞ்சல எப்படா முழிப்பேன்? பின்னாடி ஊசிலாம் போட்டாங்கடா. டேய் லட்டு விடு. விட்டுறோம்னா அவன் வந்து நம்ம ஆளுங்களை அடிப்பா, நீங்க போய் அவனுக்கு சாரி சொல்லுவீங்க தானே? விட்டுறோம். ஏய் நம்ம இந்த கேண்டீனுக்கு போக கூடாதுடா. பெரிய கேவலமான போர்டு வச்சிருக்கானுங்களா, படிச்சோம் புரிஞ்சது. ஆனா அது எதுக்கு? 10 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் 2 காலேஜ் முன்னாடி கேண்டீன் ஆரம்பிச்சான். அப்ப நானு RIE பிரசிடென்ட், ஜேசிக்கு ஒரு பிரசிடென்ட் இருந்தான். ஒரு நாள் நான் என்ன வேணும்னா எப்பா ஒரே ஒரு எக் பஃப் தானே இருக்கு. எக் பஃப்கான இவ்வளவு பெரிய பிரச்சனை? சீப் சீப், வெரி சீப். ச்சே, என்னடா சீப்புங்கற? பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பிரியாணி, ரைத்தா, நல்லி எலும்பால தாண்டா வந்தது. நீ இந்த தமிழ் படம் எல்லாம் பாக்குறது இல்லையா? இங்க எல்லாமே பிரச்சனை தான். போய் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாரு, எவ்வளவு வீடியோ இருக்குன்னு போய் பாரு போ. அப்ப அந்த பகவான் என்ன சொன்னா தெரியுமா? என்னடா சில்ற பசங்களா இருக்கீங்க? நம்மள இல்ல அவனுங்களா சொல்றான். உங்க சண்டை சச்சரவனை வெளியில வச்சுக்கோங்க. யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வருஷம் கேண்டீன்ல என்ட்ரி. கிரிக்கெட் ஆடலாம். ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. கபடி அது கில்லிலே வந்துருச்சு. படம் பாத்துட்டு வந்துட்டான். அப்ப கோல் அது ஒருத்த ஆடுறதுடா. சின்ன பசங்க மாதிரி அடிச்சுக்க வேணாம், மெச்சூர்டா யோசிப்போம். சீட் எழுதி போடுவோம். ஆமா, அந்த சீட்ல என்ன வந்துச்சு? பாஸ்கெட் பாலா? எவ்ரி இயர் ஃப்ரெஷர்ஸ்குள்ள ஒரு மேட்ச் இருக்கு. அந்த மேட்சை யார் ஜெயிக்கிறாங்களோ அவன் பகவான் கேண்டீன் போடலாம். அப்ப லாஸ்ட் இயர் தோத்துறோமா? எந்த வருஷம் நம்ம ஜெயிச்சிருக்கோம்? டேய் வாய மூடு. அவங்களா ரிச் கிட்ஸ்டா, ஸ்பான்சர்ஷிப் பண்ணி குட் பிளேயர்ஸை இறக்கி விடுறாங்க. அதனால தான் இந்த முண்டங்க ஜெயிக்கவே இல்லை. இது வரைக்கும் நடந்தது வேற, இனிமே நடக்க போறது வேற. மாமா, வரலாற்றுல இடம் பிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு மாமா. அண்ணா இந்த டிடி சொல்றத கேளுங்க. இந்த வாட்டி நம்ம மேட்ச் ஆடுறோம், ஜெயிக்கிறோம், திருப்பி அடிக்கிறோம். செமையான பிளேயரா இருப்பான் போல. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை நம்ம ஜெயிச்சிருவோம். அன்னைக்கு அவ்வளவு கான்பிடென்ட்டா திரும்ப அடிப்பேன்னு சொன்னியடா. இவ்ளோ கேவலமா விளையாடுனா எப்படிடா ஜெயிக்கிறது? ஜெயிக்கணுங்கிற வெறி இருந்தா பத்தாதா மாமா? இல்ல மாமா, கொஞ்சம் விளையாடவும் தெரியணும். 10 வருஷம்டா, 10 வருஷமா தோத்துட்டு தான்டா இருக்கும். என்னடா பண்ண போறோம் இப்போ? உன் பிளான் தான் என்ன? மோட்டிவேட் பண்றேன் மாமா. Get up, get up, get up. Come on, come on. Hey, எந்திரா. Hey, come on. Let's go, let's go. Come on. Boys. So much in mind, they're ready to grind, but it's all really dark. They're ready to fight. We got really nice time. We got really nice time. Go. Come on, come on. Faster. இன்னும் என் பாட்டி கூட இதோட ஸ்பீடா பண்ணனும். Come on. Come on. பண்றேன். ஃபாஸ்டா பண்ணிட்டே இருக்கேன். சோறு உடைஞ்சு போதுன்னு தோணும் போது தான் நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கணும். Come on. கேவலம் நாய் அடிக்கிற மாதிரி ஒன்னு அடிச்சாங்களே, அதுக்கு பழி நான் தீர்த்துக்கிறேன். என்ன நார்மலா தான் அடிச்சாங்க மாமா. டேய் இதெல்லாம் நீ ஆர்வத்துல பொண்ணுங்க முன்னாடி சொல்லிடாதேனா? நீங்க எல்லாம் ஹீரோ ஆவறதுக்கு என்ன காமெடி நாக்கிட்டு இருக்கீங்க? போ சாரி மாமா, அந்த பொண்ணு தேடிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. கம் ஆன் லெட்ஸ் பிராக்டிஸ் गाइस. மனோஜ் மாமா, நான் கிறிஸ்டினா பிறந்திருந்தா எனக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க தெரியுமா? பிராங்க். லைஃப்ல நிறைய ஷிட் பாத்துறேன் மாமா. எது வரதாலும் பிராங்கா சொல்லிடு. டெல் மீ பிராங்க். தினம் தெருப்பு இருக்கிற நாய் மாதிரி ஆயிட்டடா. நம்ம கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுங்க சீரியஸ் எல்லாம் பத்தாதா உனக்கு? பஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், ஃபயர் ஸ்டேஷன், பத்தாதுன்னு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கூட போறியடா. இதே கண்டினியூ வச்சுனா போலீஸ் ஸ்டேஷன் உங்க மேல மொலஸ்டேஷன் கேஸ் போடுவாங்க. நாயே, தெருப்பு இருக்கிற நாயே. உன் கோவத்துல நியாயம் இருக்கு மாமா. போற போக்கு போய் ஆடு. Come on boys. Come on.
வாட்ஸ் ராங்? பாவண்டா வெஜிடேரியன்டா அவன். உனக்கு சாபம் தான் விழ போகுது. சாபம் இல்ல மாமா, கோபம் வருது. There is no veg or non-veg in victory. Protein and practice. Important. We tear ourselves. We destroy ourselves. இது ஒரு கேம் மட்டும் இல்ல, இது வேட்டை. முதல்ல அவன் பால் எடுத்து ஓரமா வைக்கிறால, அதுக்கப்புறம் நீங்க ஆட்டக்காரங்க இல்ல, வேட்டைக்காரங்க. ஒரு தக்கால லட்டு குடுக்குற மாமா. There is no I in victory. There is only we. கடைசி அவன் கிட்ட போய் கோல் மாமா. ஏண்டா மாமா, நம்ம பாஸ்கெட்ல போட்டா அவங்களுக்கு தானே பாயிண்ட். ஜேசி காலேஜ்ல அங்கித்னு ஒரு பிளேயர் இருக்கா மாமா. அண்ணா கொஞ்சம் ஆனியன். அவங்க காலேஜ்ல அவன் தான் பெஸ்ட் பிளேயர்னு பேரு. அரே பேஸ் தாலோ பையா. அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்தா போதும். பையா வெங்காயம் போடுங்க. என்ன வெங்காயம் எவ்வளவு வெங்காயம் தருது? மொத்த வண்டியை தான் தரணும். வெங்காயம் ஓகே கொஞ்சம் போண்ணா. டேய் பாஸ்ரா. டேய் இங்க இங்க. ஏய் நீ எங்க போ? லட்டு எங்க மாமா போற? டேய் பாலே கொடுக்க மாட்டேங்கறானடா. அவங்க கொடுக்க மாட்டாங்க, நீ தான் எடுத்துக்கணும் மாமா. ஃபைல் பண்ணுவா. இந்த ஆட்ட என்ன? மாமா பாஸ். மாமா பாஸ் பாஸ். மாமா பால் பாஸ். பால் பாஸ். உனக்கு ஏன்டா பாஸ் பண்ணனும்? எனக்கு எதுக்குடா குடுக்குற? அவங்க கிட்ட பாஸ் 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 பாஸ்னு அவ்வளவு கத்துன. யாரா நீ? தம்பி அந்த பால் கொடு. பிளேயர் கிடைச்சிட்டான்டா. Congratulations. You won scratch card. நாளைல இருந்து வந்துறேன். எங்க வரணும்? ஜேசி காலேஜ் மேட்ச் தெரியாதா? பொண்ணுங்கலாம் வருவாங்க, அப்புறம் உன் இஷ்டம். போங்கடா. ஓகே. சாரி. நேத்து கொஞ்சம் ஓவரா பண்ணோம், ஒத்துக்குறோம். மேட்ச்க்கு வா. என்னோட 69 போட்ட ஜெர்சி கூட கொடுக்குறேன். வேணும்னா என்னோட கேப்டன்சியும் தரேன். உன்னையோண்டா கேப்டன் ஆக்குறது? ப்ரோ 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 எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ரோ. அதுல ப்ரோ அவன் வர மாட்டான். ப்ளீஸ் நோ சேயிங். அவன் வரணும். See, I will explain. ஓகே. அன்னைக்கு ஏதோ ஃப்ளூக்ல பால் விழுந்துருச்சு. இப்ப மறுபடியும் மேட்ச் ஆடினா அவனுக்கு விளையாட தெரியாது நமக்கு தெரிஞ்சிரும்ல. That's why he won't come. டாஸ். டாஸா? எங்க இருந்துடா நீங்க எல்லாம் வரீங்க? சரி ஓகே. உள்ள வெளியில? மாமா பாஸ்கெட் பால்ல டாஸ் கிடையாதுடா. அப்ப யாரா போடுவா பால? பால மேல போடுவாங்க, நாம எடுத்துக்கணும். அப்ப போய் போடுங்க. ஏய் சஞ்சு. அங்கித் ஹலோ. யாரா என் நம்பர் கொடுக்கறதுக்கு எத்தனை தடவை மாத்தினாலும் டேய் இந்த சிம்மியை மாத்து. கத்தியில நல்லா எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். அப்படியே பின்னாடி ஏத்துனா எல்லாம் சரியாயிடும். அடே இது என்ன பலாப்பழமா? குத்தி கிழிச்சு போடுறதுக்கு. போ போய் கேம் ஆடு போ. என்ன மாமா நீ? போடா கேஸ்ல கீஸ்ல மாட்டி தொலைத போ. அண்ணா என்கிட்ட ஒரு வெயிட்டான பிளான் இருக்கு. நீ 10,000 மட்டும் கொடு, அதை ரெஃப்ரியை கரெக்ட் பண்ணிடலாம். டைம் அவுட். அவன் பேரு லீயா, பாக்க சைனாக்கார மாதிரி இருக்கான். அவன் கூட நமக்கு என்ன அவன் பிரச்சனை? லீ ப்ரூஸ்லிலாம் கிடையாதுண்ணா. அவன் பேர் லிங்கையா. லீனு ஷார்ட்டா வச்சிருக்கான். ஹாய் 10,000 ரூபாய் தரேன். எப்படியாவது அந்த டீமை மட்டும் ஜெயிக்க வச்சிரு. ஹலோ மிஸ்டர், லெட் மீ டூ மை ஜாப். இதெல்லாம் ஒரு ஜாபா? உன் வாயில இதை வச்சு ஊதுறதுலாம் ஒரு ஜாபா?
இது என்ன ஐஏஎஸ்ஆ ஐபிஎஸ்ஆ? மாமா அண்ணன் ஏதோ ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பார்த்து செய்யலாம். டேய் முடியாதுன்னு வாயில சொல்றா. ஆளையும் மூஞ்சியும் பாரு. அசோக், நீ வந்தாதான் நாங்க மேட்ச் ஜெயிப்போம் அப்படின்னு கதை சொல்லி உன்னை கூட்டிட்டு போக வரல. 3 வாரமா பிராக்டிஸ் பண்றோம். பால் அந்த ஹோல்ல விடுறதானே, சுத்தி இருக்கிற கண்ணாடி மேல கூட படல. அப்படி இருக்கும்போது அவ்வளவு தூரத்துல இருந்து பெர்ஃபெக்ட்டா நீ உள்ள போட்டிருக்க. கேம் நீ எவ்வளவு இஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு இருப்ப. டாக்ஸ் அண்ட் ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் அலோவ்டுன்னு வெளியில போர்டு வச்சிருக்காங்க. ஓகே ஓகே, நீ வரியோ இல்லையோ இந்த செஸ் மட்டும் உன் சொந்தம்னு சொல்ல வந்த. நேத்து நீ என்கிட்ட பேசுனியே, அந்த மாதிரி யாரும் என்கிட்ட பேசினதே இல்லை. இனிமே அப்படிலாம் என்கிட்ட பேசுறாத. சரி, இந்த மேட்ச் கேன்டீனுக்காக தானே? ஆமா. அங்க காஃபியாவது நல்லா இருக்குமா? வெள்ள அப்படிதான் பேசிக்கிறாங்க. மேட்ச் முடிஞ்சதும் குடிக்கலாம். மேட்ச் ஜெயிடா, அப்புறம் பார்க்கலாம். நீ தோக்கறதுக்கு ரெடியா இரு. நெக்ஸ்ட் பேஸ்கெட் அசோக் தான் போடுவான். ஜஸ்ட் பிளாக் ஹிம். ஏய் அசோக், அடுத்து நீ தான் பால் போடணும். போட்டுருமா? நான் இல்ல, டிடி போடுவா. டேய் உனக்கு விளையாட தெரியாதுடா. விளையாட தெரியாதுன்னா என்ன, ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குல்ல. இன்னைக்கு ஜெயிக்கிறதும் தோக்கறதும் டிடி கையில தான் இருக்கு. ஏய் டிடி போடுறா. சாப்பிடுங்களா? கடைசியில் அசோக் எங்கள்ல ஒருத்தன் ஆயிட்டான். அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு டீம் பேரை வச்சுக்கிட்டாங்க. மனோஜ், அசோக், தாமோதர். MAD. என் லட்டு இந்த பகத்சிங் மாதிரி ஆவானோ இல்லையோ. ఇది సన్నీ లియోన్ కాదా? మా వైజాగ్ కి ఇదే సన్నీ లియోన్ రో. தம்பி தம்பி தம்பி, சொல்லுங்க அங்கிள். நீ லட்டை எங்கேயாவது பாத்தீங்களா? லட்டா? நம்ம காலேஜ்ல பாக்குறதுக்கு அப்பாவித்தனமா திருன்னு முழிப்பானே, வாயில விரல் வச்சா கூட கணிக்க தெரியாது, அவன்தான். கணேஷா? கணேஷ் டிவி ரூம்ல இருக்கா அங்கிள். நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. டாடி இரு இரு இரு. இன்ஜினியரிங் பண்றேன்னு ஃபாரின் கண்ட்ரிலாம் போறேன்னு என்னடா அதெல்லாம்? டாடி நான் தாத்தா மேல சத்தியமா குடிக்கல டாடி. அசிங்கமா இல்ல உனக்கு? சத்தியம் மேல சத்தியம் பண்ற?
ஐயோ என்னடா அது இருக்கிறதுல சீப்பான சரக்கு மாங்காய் ஊறுகாமா. அங்கிள் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசாதீங்க அங்கிள். நான் அப்பவும் சொன்னேன் அதே நம்ம ஸ்டஃப் வாங்கிக்கலான்டான்னு. ஆனா அவன் தான் நம்ம மேங்கோ வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னான். என்ன ஸ்டஃப்டா? என்னடா மாங்கா? ஷோ டிடி ஸ்பீக்கிங். பெரியப்பா யாரா உனக்கு பெரியப்பா? சரி சித்தப்பா. இந்த வாடி என் முகத்துக்காக அவனை விட்டுரு. உன் மூஞ்சி இப்பதான் பாக்குறேன். உன் முகத்துக்காக இவனை விடணுமா? உங்க யாருக்கு புத்தி சில பெரிய ஆளே இல்லையா? கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக மெத்தல் ஆல்கஹால் கேட்டிருந்தீங்கல்ல? சைத்து சொல்லுங்கண்ணா. எடுத்துக்கோடா. ஹலோ தேங்க்யூ. நல்லா பண்ணுங்கடா. சிவா அங்கிள். ஏறா யாரா நீ? ஆந்தனி. என்ன நீ? இந்த நீ அந்த நீ எந்த நீயும் இல்ல அங்கிள். ஆந்தனி ஆந்தனி ராட்ரிகோஸ். ஃபைனல் இயர். எத்தனை வருஷமா? பாருங்க அங்கிள், பார்த்தே 10 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள ஃப்ரெண்ட் மாதிரி பர்சனல் கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. பிஹேவ் யுவர் செல்ஃப் அங்கிள். லட்டு அங்கிள் வயசுல பெரியவரா இருக்கிறதால தான் அந்த டியூப்லைட் டிஸ்கஷன் பண்ணாம இருக்க. டியூப்லைட் எடு. அதான் எக்ஸ்பெரிமெண்ட். யாரா அவன்? எலக்ட்ரிஷியனா? டியூப்லைட் கீப்லைட்னு பேசிட்டு இருக்கான். இல்லப்பா அவங்க அப்பாவுக்கு டியூப்லைட் ஃபேக்டரி இருக்குது. சொல்லு. அவனுக்கு ஸ்ப்ரைட் வாங்கிட்டு போங்க. எதுக்கு? ஓட்கால கலந்து அடிக்கவா? ஐபோன். இதெல்லாம் எடுத்துக்கோ. ஓகே டாடி. இப்ப சொல்ற நல்லா கேளு. இந்த பரீட்சையில மட்டும் நீ மார்க் கம்மியா எடுத்து பாரு, நீ என்ன ஆவன்றது உனக்கு அப்ப தெரியும். டாட் இந்தா உன் பர்த்டேன்னு கிஃப்ட் எடுத்துட்டு வந்தேன். ஹாப்பி பர்த்டே. எங்க அப்பா போகும்போது புருஷோத்தமன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் போனாரு. அவர் இந்த மேட்டரை சீரியஸா எடுத்துட்டாரு. பகத்சிங் பாய்ஸ் ஹாஸ்டல்ல என்ன நடக்குதுன்னு நான் பார்த்தே ஆகணும். சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணிடு. குட் ஈவினிங் சார். உங்களுக்காக ஒரு கிஃப்ட். லாங் ரன்ல ப்ராப்ளம் வரலாம், ப்ளீஸ் ஹேண்டில் இட். ரெடி பாய்ஸ்? இவனுங்க என்ன பண்ண போறானுங்க? 1 2 3. ஓ அதனாலதான் கேம்பஸ்ல ஒரு சிசிடிவி கூட இல்லையா? சூப்பர்ண்ணா. வேற என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிற? எல்லாமே ஒழுங்கா போயிருக்கும்லண்ணா? எல்லாம் நல்லபடியா தான் போச்சு. ஆனா அந்த மனோஜ் தான் எங்க கேங்ல ஒரு வைரஸை கொண்டு வந்துட்டான். என்னன்னா அது? லவ். மனோஜ். ஓகே ஓகே என்ன அர்த்தம்? அன்னைக்கு பஸ்ல பார்த்து சிரிச்சியே. அது ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக. டைம் பாஸ்னா எப்படி? அப்புறம் நீ என்ன பார்த்துட்டே இருப்ப, நான் வெக்கப்பட்டு நிக்கணுமா இல்ல பயந்து திரும்பி நிக்கணுமா? சி எனக்கும் ஏதாவது என்டர்டைன்மெண்ட் வேணும்ல. சோ என்ன என்டர்டைன்மெண்ட்ங்கறீங்க? ஒருவேளை நான் காதல் பட பரத்து மாதிரி ஏன் ஆயிட்டா? இல்ல அர்ஜுன் ரெட்டி மாதிரி மூக்குல பவுடர் எடுத்துட்டா நீங்களா போய் சும்மா அப்பாவி மாதிரி நடிக்காத. நானும் 216 பஸ் தான். உன்னை பத்தி காவியா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா. இரு காவியாவா? கேகே நகர் காவியாவா கோடம்பாக்கம் காவியாவா? டேய் கொண்டாப்பூர் காவியாடா. ஸ்ருதி 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 ஸ்ருதி. ஓகே ஸ்ருதி, நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு கப் காஃபி குடிச்சுக்கிட்டே டீடைல்டா பேசலாம். ஓகே சோ ஒரு கப் ஆஃப் காஃபி. மேடம் 10 rupees. 1 cup coffee 10 rupees. 1 cup coffee 10 rupees. 1 cup coffee 10 rupees. 1 cup. பிச்சை எடுக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? அட என்ன சார் இதெல்லாம்? உனக்கு எப்படி சிரிப்பு வருது? சிரிக்கிறோமா? சிரிக்கிறது ஈஸிடா. தைரியம் இருந்தா ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி காட்டு பாப்போம். முடியாதுடா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த பொண்ணுங்க மேட்டரே என்னோட சிலபஸ்லயே இல்ல. ஏன் அப்படி? இது வரைக்கும் லவ் பண்ணதே இல்லையா? லவ் பண்ண மாமா. இந்த 10th வரைக்கும் கிரிக்கெட்ட லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் படங்களை லவ் பண்ணேன். சைலன்ஸ். ஏய் என்னடா சைலண்ட்? லைப்ரரிக்கு யாராவது படிக்க வருவாங்களா? வெடிப்பா இடியட். பொண்ணுங்க பின்னாடி நான் சுத்தல. ஏன் மாமா அப்படி? உச்சா வந்துரும் மாமா. அது லேடிஸ் மேட்டர்ஸ்ல ஹேண்ட் ஸ்வெட்டிங்ஸ், லெக் ஷேக்கிங்ஸ், ஷை இஸ் கமிங். ஒருவேளை ஒரு பொண்ணு வந்து பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா?
நம்மள ஏன்டா லவ் பண்ண போறாங்க? லவ் பண்ண அசோக் பண்ணுவாங்க, நம்ம ஜெனி மாதிரி. என்ன ஏன்டா இதுக்குள்ள இருக்கிற? நாங்க வெறும் லேப் பார்ட்னர்ஸ் தான். நோ 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 மாமா, ஜில்லா பரிசுத்த ஹை ஸ்கூல்ல படிச்ச நாலேஜ்ல சொல்றேன். நீங்க லேப் பார்ட்னர்ஸ் இல்லடா, லைஃப் பார்ட்னர்ஸ். நீங்க இன்னாதான் அச்சுக்கிட்டாலும் புச்சுக்கிட்டாலும் கடைசியில் நீங்க தான் ஒண்ணு சேருவீங்க, காதலிச்சுப்பீங்க, கல்யாணம் பண்ணிப்பீங்க, பிள்ளைங்களையும் பேத்துப்பீங்க. அந்த பிள்ளைங்களுக்கு பேரு அவன் வைப்பான். நான் பாக்குறேன், உனக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க. இவன் அந்த பஸ் பின்னாடி சுத்தி சுத்தி அந்த பொண்ணு பின்னாடி அலைஞ்சு அலைஞ்சு பைத்தியம் ஆயிடுவான். இது கேரண்டி. ஐ எம் a free bird டா. எனக்கு இதெல்லாம் எதுவும் இல்ல. என்ன பார்த்து எந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆக மாட்டா, எந்த பொண்ணும் என்ன விரும்ப மாட்டா, எந்த பொண்ணும் என்ன லவ் பண்ண மாட்டா. சீப் இருக்கா சார்? சாரி சார். என்னடா ஆச்சு? யாரோ கழுவுறாங்களா? லெட்டரா? யாருக்கு? அது டெலிகிராமா? அம்மாக்கு ஏதாவது ஆச்சா? உங்க அப்பா லாரி அடிச்சிருச்சா? சொல்லுமா. முதல்ல படிடா. ஹாய் டிடி. என்ன லைப்ரரியில பச்சை பச்சையா போய் சொல்ற? என்ன பார்த்து யாரும் இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க, என்ன யாருக்கும் பிடிக்காது, நீ அப்படிதான் நினைக்கிற. ஆனா நிறைய பொண்ணுங்களுக்கு ஒண்ணு பிடிக்கும், எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். அதுக்குதான் இந்த லெட்டர். நான் யாரு என்னன்னு டீடைல்ஸ் எல்லாம் கேட்க கூடாது, ஆனா விஷயம் இதுதான். இப்படிக்கு ஒரு பொண்ணு தான்டா. டேய், இது கொஞ்சம் ஓவரா தெரியல. ஹேண்ட் ரைட்டிங் வச்சே கண்டுபிடிச்சிருவியா? டேய், அந்த ஹேண்ட் ரைட்டிங்ல நிறைய கர்வ்ஸ் இருக்கு. ஏன் தெரியுமா? பொண்ணுங்களுக்கும் நிறைய கர்வ்ஸ் இருக்குல்ல மச்சி. லெட்டரு பொண்ணு டிடி. எந்த பொறுமுக்கு எழுதுனா இந்த லெட்டர்? மாமா எங்களை சந்தேகப்படுறியாடா? மாமா, எத்தனை பசங்க வாழ்க்கையில நானே ஏஞ்சல் பிரியா, டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ், பேர்ல் சமந்தான்னு உங்களுக்கு தெரியுமாடா? டேய், ஜில்லா பரிசுத்த ஹை ஸ்கூல் தமிழ் மீடியம்டா. இந்த மாதிரி முள்ளமார்த்தனம் எவ்வளவு பண்ணிருப்பேன். அப்படிப்பட்ட என்கிட்ட உங்க வேலையை காட்டுறீங்களா? டேய் டிடி, ஒரு பொண்ணு உனக்கு லெட்டர் எழுதிருக்கா, அதே நம்ப முடியலங்கிற தர்தரன்டா நீ. அதை விட கொடுமை, ஒரு பொண்ணு உனக்கு லெட்டர் எழுதிருக்கா. அதுவும் கரெக்ட் தான். உனக்கு தான் பொண்ணுக்கு மேல இன்ட்ரெஸ்டே இல்லையே. ஹலோ. ஹாய். டிடியா? டிடிக்கு பொண்ணு கால் பண்றா. ஒருவேளை கிரெடிட் கார்டா இருக்குமோ? ஏய், நம்ம ஆளுக்குலாம் அந்த சீன்லாம் இல்ல. டிடி போன். இந்த டைம்ல பண்ணாதுன்னு சொன்ன எத்தனை எங்க அப்பா கேட்க மாட்டான். டாடி. மாமா. லேடிஸ் டா. நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், கொடு. ஹலோ, ஆர் யூ ஹூ? எந்த லெட்டர்? ஓகே, நான் ஒரு 2 கேள்வி கேட்கணும். क्वेश्चन நம்பர் 1, அது எழுதுனது நீங்க தானா? ஆமா. காப்பி தட். क्वेश्चन நம்பர் 2, நீங்க உண்மையிலே லேடிஸா? மாமா, லேடிஸ் தான் மாமா. லேடிஸா? அம்மா, யாருங்க நீங்க? உங்க பேர் என்ன? என்ன உங்க கடை? அத நீ தான் கண்டுபிடிக்கணும். இன்னில இருந்து லெட்ஸ் ஸ்டார்ட் आवर ஜர்னி. உண்மையிலேயே பொண்ணுதான் மாமா. Praise the Lord, Jenny. Praise the Lord, lady. உன் ஃப்ரெண்ட் இருக்கானே, சரியான வேஸ்ட் ஃபெல்லோ. இன்னைக்கு லேப்ல என்னாச்சு தெரியுமா? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட கம்ப்ளீட் பண்ணல. இன்னைக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, கண்டிப்பா முடிச்சாகணும். எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் லேட் ஆனதுக்கு காரணமே அவன்தான். அட, சரியா கம்யூனிகேட் கூட பண்ண மாட்டேங்கிறான். சோலோவா பண்ணும்போது மட்டும் எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சிடுறான். அப்புறம் ஒரு பொண்ணு தனியா இருக்காளே, அவளை யாராவது டிராப் பண்ணுவாங்களா இல்ல கூட்டிட்டு போக வருவாங்களான்னு கேக்குற காமன் சென்ஸ் கூட கிடையாது அவனுக்கு. அடிங்க உங்க மம்மி. அவ எனக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணா. டேய் ஜென்னி, பிராக்டிகல்ஸ் முடிச்சிட்டு தனியா இருப்பா, என் கூட அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றா, நீ போய் அவளை டிராப் பண்ணுனா. நான் பிஸியா இருக்கறதுனால அவனே டிராப் பண்ணு சொன்னேன். அங்கதான் எங்க எதிர்ப்பான் பாரு. நீ சும்மா அவனை திட்டாத, அவனுக்கு யாரும் இல்ல.
அசோக் தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் டேவே ஹேண்ட் ஷேக் கொடுத்தேன், தட்டி விட்டுட்ட. இட்ஸ் நாட் ஓகே. 12th டே லஞ்ச் ஹார்ல உன் பக்கத்துல உட்கார்ந்தேன், நீ எழுந்து போயிட்ட. இட்ஸ் நாட் ஓகே. லைப்ரரியில ஒரு புக்கு கேட்டப்போ என்ன ஒரு புழு மாதிரி பார்த்த. இட்ஸ் நாட் ஓகே. இப்ப கூட உன்னாலதான் இந்த சிச்சுவேஷன்ல இருக்கும், ஆனா காப்பாத்தின மாதிரி பில்டப் பண்ற. இட்ஸ் ஓகே. இட்ஸ் நாட் ஓகே. ஆமா, எனக்கு என்ன குறைச்சல்? எங்க ஏரியால 10 பேர் என்ன ட்ரை பண்றாங்க. என்ன நம்ப முடியலையா? கார்த்திக், நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? சாரி ஜெனி, நான் மூவ் ஆன் ஆயிட்டேன் இப்போ. ஏன், என்னாச்சு? ஏன்னா எங்க வீட்டு மாடிக்கு ஜெசி வந்திருக்கா. இந்த உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தும் நான் ஏன் ஜெசியை லவ் பண்ணணும்? ஏய், போதும். இன்னும் 9 பேர் இருக்காங்க. ஜெனி புண்ணியத்துல அசோக் சிரிச்சிட்டான். வெண்ணிலாவை கண்டுபிடிக்க டிடி போர்டு வச்சிட்டான். சொல்லியாச்சு. அந்த பொண்ணு நம்ம காலேஜா இல்லையான்னு டவுட் வருதுடா. ஏ ஐவின் ஐவின் ஐவின், நான் ஜெயிச்சிட்டேன். ஏ சிண்டு, எதுக்குடா உன் தங்கச்சி கிட்ட எப்ப பாரு தோத்து போயிட்டே இருக்க? நான் ஜெயிச்சிட்டா அவ விளையாடவே வர மாட்டா. அதனாலதான் நான் விளையாடணும்னு அவகிட்ட தோத்து போறேன். சோ ஸ்வீட். ஓ, வந்துட்டியா? ஸ்டார்ட் பண்ணு. ஹேர் நல்லா இருக்கு, எண்ணெய் தேய்ச்சியா? ஃபேஸ் நல்லா இருக்கு, பவுடர் பூசணியான்னு ஏதோ ட்ரை பண்ணுவியே. பண்ணு. அப்போ நான் போட்டுமா? நான் போறேன். ஸ்ருதி, நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நீ விழமாட்டேன்னு தெரியும். எதுக்கு? ஏன்னா நீ விழுந்துட்டா நான் ட்ரை பண்ண மாட்டேன்ல, அது உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஃபைனல் எக்ஸாம் அன்னைக்கு கண்டிப்பா வந்து அந்த பொண்ணு என்ன பார்க்கணும்னு சொல்லிருக்கேன். அவ கண்டிப்பா வருவா மாமா. கிஃப்ட்டும் வாங்கிருக்கேன் மாமா. நேத்து நைட்டு தான் பேக் பண்ணி வச்சேன். லட்டு மாமா பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லு. கேவலமா இருந்துச்சு. உன்னை யாரா கேட்டது? மாமா மனோஜ், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பர்சனல் கிஃப்ட் மாமா. மாமா நான் உனக்கு காட்டுறேன் மாமா. நீ என் பெஸ்ட் மாமா. ஒரு நிமிஷம், ஃபோன் வருது. ஓ செலக்ஷன் தானே, நல்லா இருக்கும்டா. ஏய் தேங்க்ஸ் மாமா. இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ்க்கு ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நான் எவ்வளவு தடவை எழுதியிருப்பேன். நம்ம காலேஜ் பக்கத்திலேயே ஜனாதன் ஜெராக்ஸ்னு ஒரு ஷாப் இருக்கு. அங்க போய் ஆந்தனி 20ன்னு ஒரு கூப்பன் கூட அப்ளை பண்ணா பேப்பரை லீக் பண்ணுவான். எக்ஸாம் ஓவர். எக்ஸாம் ஆரம்பிச்சது. எப்பவுமே புக்க தொடாத டிடியே புக் எடுக்க ஆரம்பிச்சான். வாங்கடா. ஆனா விளையாடுறதுக்கு ஐ வின். ஆனா நான் அப்படி இல்ல, ரொம்ப சின்சியர். ஓஹோ, எந்த சாப்டர்? இது நேத்து எடுத்தது மாமா. சரி மாமா, படி படி. சரி, ஒரே கேம் தான். சரி வா உட்காரு. லட்டு மாமா, லட்டு மாமா, ஆன்சர் தெரியுமாடா? ஏய், ராத்திரி பூரா தெரிஞ்சா காட்டுடா. கார்டு விளையாடு. அப்ப தெரியாதா? சரி, பேப்பரை கொடுத்துட்டு இன்னொரு கேம் போடுவோம். ஆடலாமே, வா. டிசிப்ளினுக்கு டிக்ஷனரியில அர்த்தம் தேடினாங்கன்னா அதுல நம்ம காலேஜ் பசங்க தான் இருப்பாங்க. யார்கிட்ட பிட் இருந்தா தூக்கி வெளியே போட்டுருங்க. ஸ்குவாட் வந்துகிட்டு இருக்காங்க. சார் மறந்து போய் அடுத்த எக்ஸாமோட பிட் எடுத்துட்டு சார். தூக்கி போடுறேன். டேய், எங்கடா போயிட்டு இருக்கோம்? ஸ்ருதியை பார்க்க போறோம் மாமா. டேய், சாயந்தரம் வேற வெண்ணிலாவை தேட போகணும்ல, இப்ப எதுக்குடா போகணுன்ற? நீ இருப்பல்ல. நான் இருப்பேன். டேடி நீ பாத்துக்கோ மாமா. லாஸ்ட் டே ஆஃப் எக்ஸாம்ஸ்ல ஸ்ருதிக்கு ப்ரப்போஸ் பண்ண மனோஜ் போயிட்டான். அசோக் ஜெனிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் வெண்ணிலா வருவான்னு டிடி ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தான்.
உட்காரலாமா? ஸ்ருதி அக்கா என்ன இது ஹைதராபாத் காலேஜ்ல எல்லாம் அப்ளை பண்ணிருக்கே போல. அது யுஎஸ் காலேஜ்ல சீட் கிடைக்கலன்னா அப்புறம் ஹைதராபாத்ல தானே அப்ளை பண்ணி ஆகணும். ஓஹோ, அப்புறம் எனக்கு எதுக்கு இந்த லெட்டர்ல we are happy to inform you that you are selected for our university ன்னு வந்திருக்கு? நீ இது அவனுக்காக தானே பண்ற? ஸ்ருதி கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோ. Shit, it's 8 o'clock. I have to leave. Bye. ஸ்ருதி, இங்க என்ன நடக்குது? ஆ? ஏண்டி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, போய் ப்ரொபோஸ் பண்ணலாம்ல. காலேஜ் முழுக்க நான் தான் அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கு. அவனே ப்ரொபோஸ் பண்ணட்டுமே. டேய் மாமா, நீ எப்போடா ப்ரப்போஸ் பண்ண போற? அதான் இன்னும் 3 வருஷம் இருக்குல்ல, பாத்துக்கலாம். அப்புறம் இந்த லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அவளே ஃபர்ஸ்ட் சொல்லட்டும். அப்படிங்கிற? ஆமா. மாமா, டிடியை பார்க்க ஒரு பொண்ணு வரா பாரு. குசுமா, டிடி அப்படின்னா இவ்வளவு நாளா நீதானா? நான் இல்லடா. அப்ப எதுக்கடி வந்த? அது அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஃபார்மல் ஷூல எடுத்தாச்சா பல்லுகள் எல்லாம் தெரிச்சிரும். எனக்கு இல்லையா கியூரியாசிட்டி? வந்துட்டு ஆட்டிக்கிட்டு. ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் ஸ்ருதி நினைச்சு எனக்கு ப்ரொபோஸ் பண்ணு. ஐ லவ் யூ மனோஜ். காவியா, உன் கூட நான் ஃப்ரெண்ட்லியா தான் ஃப்ளர்ட் பண்ணேன். நீ சீரியஸா எடுத்துக்கிட்டா நான் பொறுப்பு. ஸ்ருதி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம். எனக்கு யுஎஸ்ல சீட் கிடைச்சிருச்சு. நான் யுஎஸ் போறேன். யா, 3 months ஆயிடுச்சுல்ல? யா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. எனக்காக நீ இங்க இருப்பன்னு நான் நினைச்சேன். நானும் உனக்காக இங்க இருக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா நீ என்ன மிஸ் பண்ணுவியா? கண்டிப்பா. அது ஒரு 3 நாளைக்கு தான். அதுக்கப்புறம் நான் சின்சியரா லவ் பண்ண பொண்ணு யூஎஸ் கிளம்பி போயிட்டான்னு சொல்லி இன்னொரு பொண்ணை கரெக்ட் பண்ணிடுவேன். இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு ஸ்ருதி. ஆல் தி பெஸ்ட். மனோஜ், ஸ்ருதிக்கு ப்ரொபோஸ் பண்ணியாடா? ஸ்ருதி என்னடா சொன்னா? சொல்லுடா. ஹலோ வெனலா, எங்க இருக்க? நான் இங்க ஒயிட் ஷர்ட் போட்டு ஸ்டேஜ் மேல இருக்கேன், தெரியலனா? நீ எதுவும் பேசாத, நான் சொல்றத மட்டும் கேளு. டிடி, எனக்கும் உன்னை பார்க்கணும் போலதான் இருக்கு. ஆனா நாங்க வந்து உன் முன்னாடி நின்னா உனக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னா அடுத்த 3 வருஷம் உன்னை ஃபேஸே பண்ண முடியாது. ஐ அம் நாட் ரெடி டு மீட் யூ அட். ஏய் வெனலா, நீ என்ன பேசுற? ஒரு வாட்டி என்ன வந்து பாரு ப்ளீஸ். ஹலோ வெனலா, எங்க இருக்க? சாரி டிடி. என்னாச்சு மாமா? வெனலா வரலையாண்டா. இந்த டைம்ல இதை பத்தி உங்ககிட்ட கேட்கலாமான்னு எனக்கு தெரியல. லட்டு மாமா ஒயின் ஷாப் கிட்ட தான் இருக்கானா? உனக்கு ஏதாவது வேணுமா? வழியில இருக்கேன்டா. பீர் தான் குடிப்பேன், தெரியாதா? ஒரு 4 வாங்கிட்டு வர சொல்லு.
எது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன்? அதானா வெனிலா, இந்த அசோக், அவங்களோட லவ் ஸ்டோரி. போதும், கொஞ்சம் நிறுத்துறியா? கட் பண்ணா 4th இயர்ரா. அண்ணா அப்போ இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம்? டேய் என்னடா இருக்கு செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம்? எக்ஸாம் அரியர். நீங்க இந்த நண்பன் படம்லாம் பார்க்கலையா? பாத்துறோம். பாத்தீங்கல்ல? அதுல என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் இயர் பத்தி, செகண்ட் ஹாஃப் ஸ்ட்ரைட்டா 4th இயர். ஆமா, அதேதான். சூப்பர் சூப்பர். ஓகே கரெக்ட்னா. ஓகே. ஒரு வழியா டிடி காலேஜ் பிரசிடென்ட் ஆனோம். முதல்ல இந்த அரங்கத்தை அலங்கரிச்ச நம்ம ஆர்ட் டிபார்ட்மெண்ட் மனோஜ், தேங்க்யூ மனோஜ், சூப்பர், லவ் யூ. அதோட நம்ம ஸ்டேஜ் மேல இருக்கிற டீனுக்கு, அப்புறம் நம்ம பிரின்சிபல் சாருக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்துருங்கடா. கொஞ்சம் கூலிங்கா இருக்கட்டும். இன்னைக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, வெல்கம் டு ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங். We are glad to have you on board. சொல்றா, ஸ்வாதி கீர்த்தின்னு ஒரே நேரத்துல 2 பொண்ணை கரெக்ட் பண்றேன். ஐ லவ் யூ கீர்த்தின்னு ஸ்வாதிக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். வாட் எஃப் அப்படின்னு அந்த பொண்ணு மெசேஜ் பண்றா. இப்ப என்ன பண்ணுவ? ஸ்வாதி, இன்னையில இருந்து உன் பேர் கீர்த்தி. ஏன்னா எங்க அம்மா பேர் கூட கீர்த்தி தான். வாவ்! காலேஜ்ல உள்ள பசங்க எல்லாருக்குமே நம்ம மனோஜ் லவ் குருவா மாறிட்டான். ஸ்ருதி விட்டுட்டு போனதும் 3 வருஷமா சிங்கிளா தான் இருந்தான். பாவம், வீக்லி ஒன்ஸ் அவளை நினைச்சே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அட அந்த பக்கம் இருப்பா, கூட்டிட்டு வரது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? நகரு. எமோஷன்ஸ்க்கு வேல்யூவே இல்லையா? ஓ எமோஷன்ஸ் வச்சு நான் என்ன பண்றது? நான் என் வேலையை பார்க்க வேண்டாமா? வெரி சேட். இந்த காலேஜோட ஹோப்பே நான் தான், தெரியுமா? சரி சரி, அவ்வளோ டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. ஒரு செம்ம எபிசோட் சொல்றேன். 3rd இயர் ஆனுவல் டே முடிஞ்சது. நாங்க ஆஸ் யூஷுவல் பகவான் கேண்டீனுக்கு போனோம். அந்த நேரம்னு பார்த்து அங்க ரவுடிங்க வந்துட்டானுங்க. எல்லாரையும் பார்த்து வல்கரா சாங் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. டாடி மம்மி வீட்டில் இல்ல, தட போட யாரும் இல்ல, தப்பு தப்பா பாடினானுங்க. ஏய், what are you speaking? ஏய், என்ன ஓவரா சீனா போடுற? மனோஜ் பயங்கர சீரியஸ் ஆயிட்டான். என்னடா சட்டெல்லாம் வச்சிட்டு இருக்கிற? நான் போய் அவங்ககிட்ட பெண்ணு கேட்க போறியா? அதெல்லாம் மாமா ஜெனி. என்னடி ஓவரா பேசுற? என்னடா, என்ன ஹீரோவா? அவ்வளவுதான்டா. அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கல. 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் 2 பேருமே சொல்லிக்கவே இல்லை. இன்னொரு லவ் ஸ்டோரியும் இருக்கு. என்ன வந்து பார்க்க பயப்படுற, நான் ஹேண்ட்ஸமா இருப்பேன்னு ஃபேஸ் பண்ண பதட்டப்படுற. இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனா இப்படி பேசிக்கிட்டே 3 வருஷத்தை ஓட்டிட்டோம். எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. டைம் வரப்போ நானே உன்னை பார்க்க வரேன். ஆனா வெண்ணிலாவை கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்ல அவன் ஒருத்தரை பார்த்தான். யாருண்ணா? ஜெராக்ஸ் ஜனார்தன். எனக்கு ஒரு பொண்ணு போன் பண்ணானா, அந்த பொண்ணை ட்ரேஸ் பண்ண ஐடியா ஆபீஸ்ல உங்க அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம காலேஜ்ல யாரா அட்ரஸ் ப்ரூஃப்லாம் யூஸ் பண்றா? எல்லாத்துக்கும் நம்ம கடை தான். ஆனா இந்த போட்டோல பார்த்து அந்த சிம் கார்டு வாங்கின பொண்ணு யாருன்னு சொல்லணும். இப்படி பார்த்து கண்டுபிடிக்கலாம் ரொம்ப கஷ்டம் தம்பி. அந்த பொண்ணு மூஞ்சில ஏதோ கவர் பண்ணிருந்தா, கண்ணை பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன். ஆனா என் நம்பர் வாங்கிக்கணும் ப்ளீஸ். ஆனா என்கிட்ட ஸ்மார்ட் போன் இல்லையே, எப்படிடா? போன் இருந்ததுன்னா போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுவேன் உனக்கு. அப்படியா? சரிடா, நான் போன் வாங்கி தரேன். ஆனா அந்த பெண்ணு உன் ஆளு இங்க வந்தாடா. போன் பண்ணிருக்கலாம்ல, ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்தானா? பேலன்ஸ் இல்லன்னு வந்துச்சு. ரீசார்ஜ், மூவி டிக்கெட், அவன் குடிக்கிற சரக்கு முதற்கொண்டு
எல்லாத்தையும் டிடி தான் வாங்கி கொடுத்தோம். எஸ் அண்ணா, கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஹெல்ப் வேணும். எவனாவது கடன் கொடுப்பானா பாரு. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கட்ட போறது இல்லைல்ல. டேய் தம்பி, எக் பஃப் நல்லா இருக்கா? இந்த கேண்டீன் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சப்போ லாஸ்ட் கோல் யார் போட்டாங்கன்னு தெரியுமா? இதோட 25வது தடவை சொல்றேன். இனிமெல்லாம் தாங்க முடியாது. எனக்கு எக் பப்ஸே வேணாம். சே. ஏய் இருடா. டேய் டேய், இன்னொரு எக் பஃப் சாப்பிட்டு போடா. சும்மா சீன் போடாதடா, அசிங்கமா இருக்கு. சரணண்ணா, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. என்னடா இந்த வாட்டி மேட்ச்மென்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாண்ணா, நாங்க எப்படின்னு ஜெயிச்சுட்டு தான் இருப்போம். நீ ஆன்சைட் போறியாமே? டேய் டேய், நான் போறது பெங்களூர்ரா. ஸ்டேட் தானே, ஆன்சைட் தானேண்ணா. எப்பண்ணா ஜாயினிங்? இன்னும் 3 days இருக்குடா. அதான் கொஞ்ச நேரம் உங்க கூட பீஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு வந்தேன். அம்மா லட்டு என்ன பண்றான்? மாமா கொஞ்சம் நகரு. டேய் அவன் என்னடா பண்றான்? சூசைட் பிரதர். இது சூசைடா? டேய் அவனுக்கு அப்படி என்னடா பிரச்சனை? ஒண்ணும் இல்லண்ணா. 12வது பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணா, அவ கண்டுக்கல. 14th. டேய் லட்டு, ஒரு பொண்ணுக்காக வாடா சூசைட் பண்ண போற? இந்த பொண்ணு இல்லனா வேற நல்ல பொண்ணு கிடைக்கும்டா. என்னன்னா சொன்ன? இந்த பொண்ணு இல்லனா இன்னொரு பொண்ணு கிடைக்குமா? டேய் லட்டு, அண்ணா ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு. நீ வாய் மூடுறா டிடி. 1000 கனவுகளோட இந்த காலேஜுக்குள்ள வந்தன்னா ஃபர்ஸ்ட் டேவே தெரிஞ்சிருச்சு இது எதுவுமே நடக்காது. ஆனா இந்த டிடி தான் ஈஸியில பொண்ணுங்க எல்லாம் செம்மையா இருக்காங்கன்னு சொல்லி என்ன இங்க இருக்க வச்சான். ஏன்டா? ஸ்கூல்லயே நான் பாய் ஸ்கூல் தான். பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது. ஆனா அவளுங்க அதை ஆட்டிடியூட் நினைச்சிட்டாளுங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன சொன்ன தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற பொண்ணுங்க கிட்ட பேசுனதும் நான் லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். லிஸ்ட்ல எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களை விட என்ன பிளாக் பண்ண பொண்ணுங்க தான் அதிகம். எதுவும் நான் தப்பா கூட பேசினது இல்ல. ஹாய் ஹலோ பிளாக்டு. சரி, என் ஃபேஸ் தான் நல்லா இல்லையேன்னு ஒரு அழகா இருக்கிறனுடைய போட்டோவை டிபில வச்சேன். ஸ்டில் பிளாக்டு. அப்புறம் இந்த தரித்திரம் பிடிச்சவன் தான் டிண்டர் 8th வண்டர் டவுன்லோட் பண்ண நடக்கும்னா ஐயப்ப சாமி மேல சத்தியமா சொல்றேன். மேல போட்டோவும் பார்க்கல, கீழே பயோவும் பார்க்கல, ரைட் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 3 IPL சீசன் போயிடுச்சு, இன்னும் ஒரு மேட்ச் கூட நடக்கல. இதுல இன்னொரு பொண்ணு எப்படின்னா கிடைக்கும்? சரி, இது எப்படியுமே சரியாகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜோசியக்காரங்கிட்ட போய் என் கையை காட்டி, சுவாமி எனக்கு இந்த ஜென்மத்துல ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைக்குமான்னு கேட்டேன். அப்ப அந்த ஜோசியக்காரன் என்ன தெரியுமா சொன்னான்? உன் கையில ரேகையே இல்லடா, எப்பயோ அழிஞ்சு போயிடுச்சுட்டான். நான் சிங்கிளா தான் வந்தேன், சிங்கிளா தான் போறேன்னா. டேய் அந்த ஆபீஸ்ல ஒரே டார்ச்சரா இருக்குடா, என்ன பண்றதுனே தெரியல. வேலையை விட்டுருனா அப்படி என்ன பண்ணிடுவாங்க? ஃபயர் பண்ணிட்டு ஜெயில போடுவாங்க, அவ்வளவுதானே. என்ன ஏன்டா ஜெயில போடுவாங்க? நீ என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு ப்ளீஸ். உன் ஓவர் ட்ரீட் பண்ணலாம் தாங்க முடியல. டேய் உன் வாயில என்னடா ரத்தம்? டேய் உன் வாய் ஃபுல்லா ரத்தமா இருக்குடா. டேய் ரத்தம்டா. டேய் டேய் சங்கர், அவனை கூட்டு போடா. டேய் என்னடா ரத்தம்? நான் அவங்கிட்ட முன்னாடியே ஓபனர் இருக்குன்னு சொன்னேனா. 2 பாட்டில் எடுத்து இப்படி வச்சு ஓபன் பண்ணா பல்லு போயிடுச்சு. என்னது பல்லு போயிடுச்சா? டேய் யாராவது என்ன ஹாஸ்பிடல் கூட்டு போங்கடா. போயென்றது துன்பங்களே வாயென்றது. ஐயோ என்ன படம்? கோவா. டேய் என்னடா பாட்டு ரெட் வந்துகிட்டு இருக்கு, பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க, என்னடா ஆச்சு உங்களுக்கு? அச்சி நிறுத்து. டிடி எங்க? நான் குளிக்க போறேன். பை. என்ன சோப்பு? நான் என்ன சோப் வேணாலும் போடுவேன், உனக்கு என்ன பை? டிடி சரணண்ணா தோ வர. ஏய் 3 வருஷம் ஆயிடுச்சுடா, இன்னும் அந்த பொண்ணு பஞ்சாயத்து தானா? பஞ்சாயத்துலாம் இல்ல, லவ்னா. பெரிய லவ். அவ இவனை பைத்தியமாக்கிட்டு இருக்கா, இவன் ஆயிட்டு இருக்கான். அவ எப்படி இருப்பாலாம் எனக்கு தெரியல, ஆனா ரொம்ப மொக்கையா இருப்பா போல. இவன் ஆள் மாதிரி. ஏன் ஆளேண்டா இதுல இருக்கிற? உன்னை இப்படி போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க, நீ என்னடா இவ்வளவு சைலண்டா இருக்க? ஆனா உங்ககிட்ட எப்படி சொல்றது, ஆனா நான் ஜில்லா பரிஷத் ஹைஸ்கூல்ல படிச்சேன், தமிழ் மீடியம். அப்படிப்பட்ட நான் இன்னைக்கு ஸ்டேஜ் மேல எல்லாரும் முன்னாடியும் வெல்கம் டு ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங், we glad to have you on board அப்படின்னு பேசுறேங்க. a word for a day அப்படின்னு டெய்லி எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தானே அந்த பொண்ணு. ஆஃப்டர் 3rd இயர்னா 6th செமஸ்டர் 16 பேப்பரை நான் பேக்லாக் வச்சுக்கிட்டேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணி, அடே டிடி இந்த மாதிரி நீ பேக்லாஸ் வச்சுட்டா அங்கிள் வீட்டுல ஃபீல் பண்ணுவாரு. நீ உனக்கு கவனிச்சியா மாமா, மை டாடி மிஸ்டர் மதன்மோகன் ராவ்
she calls him uncle. அங்கிள் ஃபீல் பண்ணுவாரு, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டா மாமா. பார்த்தா ஒரே அட்டெம்ப்ட்ல 16 பேப்பர்ஸ் ஆல் கிளியர், ஆல் அவுட், குட் நைட். ஏமாத்துற பொண்ணு எதுக்குன்னா இப்படி பண்ணோம்? அதெல்லாம் விட்டுருண்ணா. அந்த பொண்ணு ஏன் எனக்கு பிடிக்கும் தெரியுமா? I like the way she likes me da. Vanilla lights today. டேய் டிடி மாமா. சாரி மாமா, நான் தெரியாம ஏதோ பேசிட்டேன்டா. சாரிடா, மனசுல எதுவும் வச்சுக்காத. எனக்குள்ள இருக்க டெப்த் உனக்கு தெரியாது மாமா. இட்ஸ் ஓகே மாமா. சாரி மாமா, நீ இவ்வளவு நாள் ஃபோன் செக்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைச்சேன்டா. மாமா உனக்கு நான் வெர்ஜனே தெரியல மாமா. ஏ அத விடுறா, அந்த பொண்ணை இன்னைக்கு நீ நைட் பாக்குறேன், அவ்வளவுதான். எப்படி மாமா? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு மாமா, தெரிக்க விடுற மாதிரி பிளான். டேய் என்னடா பண்ண போறீங்க? சரணண்ணா டேய் நம்ம டிடி லட்டுலாம் சரக்கு அடிச்சு லேடிஸ் ஹாஸ்டல் போயிட்டாங்கடா. லேடிஸ் ஹாஸ்டலா? லேடிஸ் ஹாஸ்டல் எதுக்கு போனாங்க? गाइस, நம்ம ஃப்ரெண்ட் அவளுக்கு ஒரு கேவலமான gift கொடுத்திருக்கோம். எஸ், அந்த gift-ஐ கண்டுபிடிச்சா அவளை கண்டுபிடிச்சிடலாம். 3 பேர் அப்படி, நாங்க 3 பேர் அப்படி. ஏய் ஹாய். ஹாய், சாப்பிட்டியா? அவரு சாப்பிடுறேன். டிடி, இங்க என்ன பண்ற? I want vanilla. என்ன? I need vanilla. டிடி, கிளம்பு, Please leave போ. me. Oh my god, it's dark. ஹாய். 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 எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஹே, இது யாரு? என் ஃப்ரெண்ட். என்னாச்சு? அவளுக்கு கொஞ்சம் கூச்சம். யா. இட்ஸ் ஓகே. பை. சரி சரி, நீ போ. Are you vanilla? ஏய் டிடி, அவ வெண்ணிலா இல்ல, நீ வெளிய போ. டிடி சொன்னா கேளு. Vanilla. சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம். டேய் வேறடா. டேய் வேறடா. டேய் சொன்னா கேளுடா. ஹே ரோஹித், என்ன பண்ற? ஒரே செகண்ட் லைன்லயே இரு பேபி. அலக்கியா மாதிரி இருக்கு. ஹாய் ரோஷன், நம்ம பேசி 2 மணி நேரம் ஆகுது. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? எங்க அப்பா பசங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காருங்க. ஹாய் பேபி, அப்பா கூட பேசிட்டு இருந்தேன். அன்னைக்கு நம்ம பெருசா கலாச்சாரம் பாரம்பரியம் அளந்து விட்டியேடி. ஐயோ என்னது? டேய் ஃப்ராடு, மொத்தமா அதெல்லாம் இப்ப முடியாது. நேர்ல வரும்போது தரேன். எனக்கு இப்பவே வேணும். ஃப்ராடு கொடுக்குற வரைக்கும் விட மாட்டல. இந்த ஹாஸ்டல் பொண்ணுங்கெல்லாம் பாத்தியா? நம்மளே பரவாயில்ல. ஷோ. கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லடி. கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல மட்டும் இல்ல, இந்த காலேஜ்ல கார்ட்ஸ்ல கிங்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கானே அந்த லட்டு, அவன் வந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன். Can you please get up? போடுங்க. ஏய், யாரடி நீ? மமைத். கானா இல்ல ஷேக். ஓகே. இது என்னடி ஷோ?
டூப்ளிகேட் எங்க ராங் ஷோ இது. ஏ என்னடி ராங் ஷோ? நீ முதல்ல ஆட கத்துக்கோ, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசு. நீங்க யாருக்கு கத்து தர கேம்? நீ யாருக்கு கத்து தர? நான் தான் அந்த டோட்டல் காலேஜ்லயும் டாப் பிளேயர். சவுண்ட் விடுற? என்னடி பெஞ்ச் மேல எல்லாம் ஏறற? நான் இதுல வயல் பண்ணறேன். பாத்துலமா? ஏ டிடி, அங்க லட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தியா? டேய் தப்பா எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு சார் கிட்ட சாரி சொல்லு. சாரி சார். ஏய் டேய் நில்லுங்கடா, வாங்கடா இங்க. நீங்க பாட்டுக்கு சாரி கேட்டு போயிட்டே இருப்பீங்களா? இங்கே நில்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போற தண்டனை நீங்க நினைச்சே பார்க்காத மாதிரி இருக்கும். அப்படி என்ன சார் பண்ணுவீங்க? என்கவுண்டர் பண்ணி பாடி எல்லாம் மறைச்சிருவீங்க, அவ்வளவுதானே? என்ன மறைச்சிருவேன்? நான் ஏன்டா அப்படி பண்ண போறேன்? டேய் அவர் போலீஸ்லாம் கிடையாதுடா, ஜஸ்ட் பிரின்சிபல் தான். ஜஸ்ட் பிரின்சிபாலா? ஏய் நீங்க எல்லாம் சாதாரணமான ஆள் கிடையாதுடா. அதுக்குதான் உங்க பேரண்ட்ஸ கூப்பிட்டு இருக்கேன். சார் 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 எங்க சார் போறீங்க? நில்லுங்க சார். இல்ல சார் மீட்டிங்ல இருக்காரு சார். சொல்ல கேட்க மாட்டார் சார். பெரியப்பா பெரியப்பா யாரானு தெரியுமா? சரி சித்தப்பா சாவடிச்சிரு அவன. அப்படி இல்ல டிடி, இந்த தரித்திரம் புடிச்ச பண்ற வேலையில எவன் காலைய விழ வேண்டியது இருக்கு தெரியுமா? நானடா இது. எங்க சார் திட்டுறீங்களா? ஐயோ இல்ல சார், உங்களை இல்ல சார், தப்பா நினைச்சுக்காதீங்க சார். என்ன இல்லடா, என்ன இல்ல சார். என் பிள்ளை நல்ல பையன் சார். அவன் கூட சேர்ந்துதான் சார் கெட்டு போயிட்டான் சார். இவன் பர்த்டேக்கு ஆசையா செயின் வாங்கி கொடுத்த சார். அத குடிக்கிறதுக்காகவே அடமான கடலை தேய்ச்சி தேய்ச்சி இங்க பாருங்க இத மோதிரமாக்கிட்டான் சார். அங்கிள், உங்க பையன் தான் என்ன கெடுக்கிறான். நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலி சார். யப்பா டீசென்ட் ஃபேமிலி. என்னடா பண்ணிட்டு இருக்காரு உங்க அப்பா? கள்ள சாராயம் விக்கிறாரு சார். கள்ள சாராயமா? அப்ப உங்க அம்மா? ஹோம் மேக்கர் அங்கிள். ஹவுஸ் வைஃபா? வீட்லயே கஞ்சா வளர்க்கறாங்க, அவ்வளவுதான். கஞ்சாவா? கஞ்சாவா? நம்ம யாரு குண்டாடி? யோ எவ்வளவு தடவை அடிப்ப? வந்தல இந்த கோயில் மணி மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்க. ஏய் அவளை வெளியே அனுப்பு. சரி, அப்ப எனக்கு இவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நீங்களே வேணும் வச்சுங்க. வச்சுங்க சார், வச்சுங்க. இது வச்சுக்கிறதா? நீங்களே வச்சுங்க சார், நீங்களே வச்சுங்க. வேணாம், நீங்களே வச்சுங்க. வேணாம் சார். அவர் கூட்டிட்டு வா போ சீக்கிரம். சார் நில்லுங்க சார். உடனே வா. ஏண்டா உங்க அப்பா தானே அவரு? ஆமா சார். அப்புறம் ஏன் இப்படி ஓடுறாரு? 11:30க்கு லாஸ்ட் பஸ் சார். சாரி கைஸ். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நம்ம காலேஜ் ஆனுவல் டேஸ் வருது. டேய் அதுக்கு பேர் ஃபெஸ்டடா. காலேஜ் ஃபெஸ்ட் வருது. இயர் கமிட்டி யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நேத்து ராத்திரிலாம் நானு என்னோட வைஸ் பிரசிடென்ட் தீர்க்கமா யோசிச்சு முடிவெடுத்திருக்கோம். இந்த ப்ராசஸ்ல நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம். கடைசியில எங்க கோலை ரீச் பண்ணிட்டோம். 2 ஃபுல் தானே? யாரா சொன்னது உனக்கு? நேத்தியே அவன் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டான். ஆமாடா குடிச்சோம். நைட் ஆல்கஹாலிக்ஸ், மார்னிங் வொர்க்கஹாலிக்ஸ். அதுக்கு என்னடா இப்போ? மாமா டெடிகேஷனோட ராத் விடு. இட்ஸ் ஓகே மாமா. கமிட்டி விஷயத்துக்கு வந்தா ஆதித்யா அனுராக். நீங்க டீச்சர்ஸ் காக்கா பிடிக்கிறதுனால நீங்க இன்விடேஷன் கமிட்டி. டீச்சர்ஸ் பப்பெட்ஸ். மனோஜ் லட்டு. மாமா நீங்க 2 பேரும் கல்ச்சரல்ஸ் மாமா. நல்லா ஃப்ளோட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணுங்க. ஓகே? My 2 beautiful roses reception batch. Rose flower, rose water. Okay? Thank you. My treasures. Side, please. Jenny, Ashok. My treasury committee. Mama, JC college நம்ம காலேஜ் ஒரே நாளா அன்மிடே வச்சுக்கிறோம். அவங்களுக்கு காலேஜ் ஃபண்ட் இருக்கு. அப்ப நமக்கு இல்ல. இல்லனா எப்படி சார்? அந்த JC காலேஜ் நம்மள ஒரே நாள் என்ன சொன்னாலும் இல்ல. சார்
இப்போ நீங்க இல்லன்னு சொன்னா நாங்க என்ன சார் பண்றது? ஸ்பான்சர்ஸ கண்டுபிடி. நம்ம சிஎஸ்சி சீனு ஒரு கம்பெனி லிஸ்ட் கொடுத்திருக்கான் மாமா. அதை நீங்க எடுத்துட்டு போயிட்டு ஸ்பான்சர்ஸ் பிடிக்கணும். அவ்வளவுதான். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ போட. நாங்க ஓகே 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 லட்டு give me the list. Okay boys and girls, get to work. அப்பதான் மனோஜ் லைஃப்ல ஒரு மிராக்கிள் நடந்தது. டேய் மனோஜ், டேய் எப்படி இருக்கடா? என்னடா ஆச்சு? நீ உயிரோட தான் இருக்கியா? கால்ஸ் மெசேஜ்க்குலாம் எந்த ரிப்ளையும் இல்ல. நீங்க என்ன பண்ற? அப்போ சிந்துக்கு கல்யாணம்? ஏன் இவ்வளவு லேட்டு? சம்பந்தம் அமையலையா? ஆமா, உன் அக்காக்கு அழகு இல்ல. நீ சுத்தமா மாறவே இல்லடா. மேம், your order please. I'll have one cafe latte with extra froth. Two sachets of brown sugar. மேடம்க்கு சூடா இருந்தா பிடிக்காது. Get it lukewarm. Lukewarm sir? Lukewarm. Am I right, Shruti? இல்லடா, நான் cafe latte குடிக்கிறத நிறுத்திட்டேன். நான் இப்போ black coffee தான் குடிக்கிறேன். Black I'll have coffee. black It's a good coffee, choice. Black coffee. எனக்கு ஒரு மசாலா டீ. It's a good choice. Taste மானா நம்ம என்ன பண்றது? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அம்மா ஞாபகம் வந்துருச்சு. I'm so sorry. ஆண்டிக்கு அம்மாக்கு எதுவும் ஆகல. அவங்க காக்கிநாடால தான் இருக்காங்க. அது அவங்க ரொம்ப தூரத்துல இருக்காங்கல்ல. அம்மா வச்சு ஜோக் பண்ணுவியா? நோ 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 நோ. ஒரு நிமிஷம் அங்க பாரு. இந்த உலகத்துல அம்மாவோட அன்பை விட பெருசு எதுவும் இல்ல. தன்னோட பையனுக்கு ஒரு ஈயால கூட கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எருமை மாடு மாதிரி இருக்க. நீ ஒழுங்கா சாப்பிட வரல. வாயில என்ன? ஒழுங்கா சாப்பிட முழுங்க தெரியாது. Oh no. எத்தனை தடவை சொல்றது? That's so brutal. Come on. Come on, Shruti. Let's go. Oh no. நீ சொன்னது உண்மைதாம்மா. டெஸ்டினி நம்மள திரும்ப சேர்த்திருக்கு. I love you மா. I love you. ரொம்பதான் ஓவரா போறாளுங்க. மாமா, நம்ம மனோஜ் பொண்ணுங்க பின்னாடி சுத்துவான் போறம்போக்குன்னு நினைச்சேன். ஆனா இவன் ரொம்ப சென்சிட்டிவ்டா. அம்மாவை பாடுறா எப்படி லவ் பண்றான்னு. உண்மைடா. நீங்க எப்பயாச்சும் ஃபோன் பண்ணிருக்கீங்களா அந்த பொண்ணு இப்படி? நமக்கு அதெல்லாம் செட் ஆகாத. நோ 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 நோ. எடு ஃபோன் எடு. அம்மாக்கு ஃபோன் பண்ணு. நானா? பண்ணு 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 பண்ணு. ஏய், எங்க அம்மா மாமா ஃபோன்ல நீ எடுக்க ஃபோன் மாட்டாங்க. பண்ணா நான் ஹர்ட் ஆவேன். நீ பண்ணு. இந்த டைம்ல எங்க அம்மா போன் எடுக்க மாட்டாங்கன்றல. இரு ஒரு நிமிஷம். ஏய், எங்க அம்மா பத்தி எனக்கு தெரியாத. அன்ப காட்டணும் மாமா. ஸ்பீக்கர். பல ஆண்டுகளா அவங்கள நான் பாத்துட்டு தானே வரேன். அம்மா. சொல்லுடா. ஹலோ மம்மி. ஹலோ லட்டு, எப்படிடா இருக்க? ஐ லவ் யூ மம்மி. டேய், என்ன வேலைடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நான் எதுவுமே பண்ணல. ஓ, நீ எதுவும் பண்ணலையா? இப்ப 20 வயசு இருக்கும்போது நீ ஐ லவ் யூ சொல்றேன்னா நாளைக்கு கண்டிப்பா என்ன வேணாலும் பண்ணுவேன். ஐயோமா, ஒரு 2 நிமிஷம் என் கூட நல்லா பேசுறியா? என்னென்னமோ சொல்றியே. என்னங்க இங்க வந்து உங்க புள்ள பண்ற வேலைய பாருங்க. ஏய், வேணாம். டாடி கிட்ட மட்டும் கொடுத்துறாத. வேணாம், டாடி கிட்ட கொடுத்து. டாடி கிட்ட வேண்டாம், கொடுத்துறாத. கட் பண்ணி. டேய், உனக்கு அம்மா இருக்காங்கல? உன்கிட்ட போன் இருக்குல்ல? அப்புறம் ஏன்டா என்ன கோத்து விட்ட? மாமா, ஸ்டாட்டிஸ்டிக்கலி வில்லேஜ் மாம்ஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ் மாமா. பர்சனலி அதனால தான் ஐ நெவர் கால். காலேஜ்ல இவன் இப்படி லவ்னு சுத்தி ஒரு பொண்ண கர்ப்பமாக்க நீ போறான். சும்மா இரு. அவனுக்கு அவ்வளவு சீன் இல்ல. புரியல. அவன் அப்படியே ஒரு பொண்ணை கர்ப்பம் ஆக்கிட்டாலும். என்னம்மா பிரச்சனை? எனக்கு பிசிக்ஸ் சார்னா ரொம்ப பிடிக்கும் சார். உன் புருஷன் இதுக்கு ஒத்துப்பாரா? சார், நீங்க தான் ஏதாவது பேசி புரிய வைக்கணும். என்னையா பேசணும்? எங்க பிசிக்ஸ் சாருக்கும் மேத் மேடம்க்கும் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவ புருஷன் கிட்ட சொல்லி நான் புரோக்கர் வேலை பார்க்கவா? எனக்கு செருப்பாலே அடி விழும். ஸ்டூடெண்ட்ஸ் தர தொல்லையே தாங்க முடியல. இப்ப லெக்சரர்ஸும் வந்துட்டீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. சாயங்காலம் ஸ்டாஃப் ரூம்ல எல்லாத்தையும் பேசிக்கலாம். கிளம்புங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, இந்த வயசானவங்களுக்கு நம்ம காதல் புரியாது. வா டார்லிங், நம்ம ஓடி போயிடலாம். இவங்க ஓடி போயிட்டா யாரா கிளாஸ்ல நடத்துவா? எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சார். நல்லா இருக்குமா? நான் இன்னும் சொல்லவே இல்லையே சார். அதான் நல்லா இருக்கு. சரி, இப்ப சொல்லு. நம்ம ஏன் ஸ்பான்சர்ஸ் சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ண கூடாது? பண்ணிடு. யாரு சார் நம்ம ஸ்பான்சர்ஸ்?
என்னடா இது சீட்டிங் இதுல என்னடா சீட்டிங்? காக்க போட்டு அப்படி ஸ்பீடா அடிப்பாங்களா? ஏய் பைத்தியமாடா நீ இன்னும் 2 பாயிண்ட்ல நாங்க வின் பண்ணிருப்போம். ஏமாத்தறோம் கூட போடா. ஏமாத்த. ஏய், லட்டு. ஏமாத்தாம ஆடுற வழியை இனிமே பாரு. வரவே கூடாது. ஹேய் ஜெனி praise the lord. இதெல்லாம் ஒரு கேமாடா. மிஸ்டர் அசோக் குமார் இந்த 23rd நடக்க போற நம்ம காலேஜ் ஆனுவல் டேக்கு நீங்க சீஃப் கெஸ்டா வரணும். அசோக் ஸ்பான்சர்ஸோட மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. வா போலாம். புது சினிமா ரிலீஸ் ஆயிருக்கான், வா அதுக்கு போலாம். சினிமாக்கா? ஸ்பான்சர்ஸோட மீட்டிங் இருக்குல்ல, ஒரே ஒரு கேம் முடிச்சுட்டு வந்துடுறேன் ஜெனி. எங்க ஃபெஸ்டுக்கு 40 lakhs கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹalleluya ஜெனி, ஹalleluya. என்ன பேசுற ஜெனி? ஸ்பான்சர்ஸ் வந்துட்டாங்க, 40 lakhs சிங்கிள் பேமெண்ட்ல கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவன் பணம் கொடுத்தாங்கற. ஏய் நீ கன்ஃபியூஸ் ஆகுறன்னு நினைக்கிறேன். 40 lakhs-ஆ? யார் கொடுத்தா? பணம் கொடுத்தவங்க பெரிய ஃபேமிலி, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. அவங்க இங்க முதல்ல படிச்சவங்களா? அவங்களோட போட்டோ கூட இருக்கணுமே. அதோ அசோக் இண்டஸ்ட்ரீஸ், அசோக் பார்மஸ்யூட்டிகல்ஸ், அசோக் எஸ்டேட்ஸ். அசோக் அவன் லைஃப்ல எல்லாமே எனக்கு தெரியும்டா. அவன் என் ஃபிளாட்மேட்ரா. அசோக், நீ கிளாரிஃபை பண்ணியே ஆகணும். டேய் அவன் முகத்தை பார்த்தாலே தெரியலையாடா? அன்னைக்கு ஒரு நாள் முட்டையில இவன் மஞ்சள் கருவை எடுத்துட்டு வெள்ளை கருவை சாப்பிடும் போது இவன் ரிச்சுன்னு தெரிஞ்சது. ஏய் இருமாமா, நீ உன்னோட முட்டை பஞ்சாயத்தம். ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற அசோக்? என்ன சொல்றது டிடி? நான் 7th படிக்கும் போதே என்னால அதுக்கப்புறம் யார் என் வாழ்க்கையில வந்தாலும் என் பேருக்கோ இல்ல என் சொத்துக்காவோ தான் என் கூட ரொம்ப நெருக்கமா பழகினாங்கடா. எல்லாருமே அப்படிதான் நினைச்சேன். அப்பதான் ஒரு நாள் டிடி வந்தான். அப்படி இருக்கும்போது அவ்வளவு தூரத்துல இருந்து பெர்ஃபெக்ட்டா நீ உள்ள போட்டிருக்க. கேம் நீ எவ்வளவு இஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு இருப்ப. என்னை எனக்கே ஞாபகப்படுத்துறான்டா. பீர் வாங்கிட்டு வந்தான்டா எனக்காக. அவன் டிஷர்ட் மேல ஜாக்கெட் போட்டா பணக்காரனாடா. பாவம் அனாதரா அவன். அவன்கிட்ட என்னைக்கும் காசு கேட்காத. வா இருக்கு போலாம். இன்னைக்கு பார்ட்டி செமையா இருக்கும் பாரு. எப்ப நான் சரக்கு அடிச்சாலும் டிடி என்ன பலவந்தப்படுத்தியாவது சாப்பிட வச்சிருவான்டா. வேணாம் குடிச்சிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுடா. சரி காட்டு. ஒரே ஒரு வாய். போதுமா? அப்ப கிளம்பு. ஜெனி நான் முதல்ல பார்த்தப்போ அவ உன்னை சொன்னாடா, இனிமே இந்த காலேஜ் தான் நம்ம வீடு, இங்க கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு ஃபேமிலி. நீங்க எல்லாம் கிடைச்சது என் அதிர்ஷ்டம்டா. அதான் நான் அதை சொல்றதுக்கு அவசியமே வரல. அசோக் 8340. என்னடா அது? நீ கோடீஸ்வரங்கிறது தெரிஞ்சுக்காம உன்னோட பேருக்கு நான் செலவு பண்ண பணம். முதல்ல கொடு. ஒரு பைசா தர முடியாது. என்ன லட்டு மாமா இவன்? ஏய் ஜெனி, அலையாதடா தருவான்டா. ஜெனி இப்ப என்ன ஆச்சு ஜெனி? எதுக்கு இப்ப ஓவர் ரியாக்ட் பண்ற? ஓவர் ரியாக்டா? உனக்கு என் அம்மாவை தெரியும், என் அப்பாவை தெரியும், என் தம்பியை தெரியும், என் ஃபேவரட் ஐஸ்கிரீம் கூட தெரியும். ஆனா உன்னை பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது. நான் உனக்கு முக்கியம் இல்லல? அப்படி இல்ல ஜெனி. இட்ஸ் நாட் ஓகே. ரொம்ப லவ் பண்றல? எதுக்கு அப்படி கேக்குற? மனோஜ் இந்த 3 வருஷத்துல வேற எந்த பொண்ணையும் பார்க்கல. உன் மேல எவ்வளவு லவ் இருந்தா அவன் உன்னை இந்த அளவுக்கு மிஸ் பண்ணிருப்பான். சரி, என்னன்னு பேசி தெரிஞ்சுக்கும். எப்படி இருந்தாலும் ஒரே குடும்பம் ஆயிட்டோம். ஹலோ ஸ்ருதி, எங்க இருக்க? பேசாத, நான் சொல்றத கேளு. மாப்பிள்ளையோட தம்பி நாளைக்கு வீட்டுக்கு வராரு. உனக்கு இந்த கல்யாணத்துக்கு ஓகே தானே? நாளைக்கு எதுவும் ட்விஸ்ட் பண்ணிடாத, அப்புறம் அப்பா கோவப்பட்டுருவாரு. சரி சீக்கிரமா வா. அம்மா இதோ வரேன். எதுக்குடா நாய் மாதிரி கத்துற? லைஃப்ல எதுவும் பெர்மனன்ட் இல்ல மாமா. நதிங் இஸ் பெர்மனன்ட். அப்படி மட்டும் சொல்லாத மாமா, தப்பு. 6th கிளாஸ்ல சுரேஷ் கோவா போய் எவன்யூ பார்டிங்ஸ்ல பர்மனன்ட் டாட்டூ போட்டுக்கிட்டான். இப்ப வரைக்கும் இருக்கு. மாமா கோவா போலாம் மாமா. டேய் உனக்கு புத்தி இருக்காடா? அவன் இங்க புலம்பிக்கிட்டு இருக்கான். கோவா போகணும்னா என்ன அர்த்தம்? கோகர்னா போல பேராகிளைடிங்லாம் இருக்கு. எமோஷன்ஸ்க்கு வேல்யூ வேலையாடா? எதுக்காடா? அந்த பொண்ணு அமெரிக்கால இருந்து இந்தியா வரைக்கும் வந்திருக்கு. இந்தியால இருந்து நம்ம காலேஜ் வரைக்கும் வந்திருக்கு. அதனால வீட்டுக்கு கூட போக முடியாதா? எதுக்கு மாமா? எதுக்குன்னு கேக்குறானே. அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு. முதல்ல அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணு. எல்லா பொண்ணுங்களுக்கும் தைரியமான பசங்களை தான்டா பிடிக்கும்.
pussycat. Go. கிளம்பு. அவளை கல்யாணம் பண்ணிட்டு தான் வருவேன். இப்போ அவ வீட்டுக்கு போனா அவங்க அப்பா என்ன பண்ணுவான்? ப்ளீஸ் பா புரிஞ்சுக்கோங்க. நீ என்ன கன்வின்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. தட் இஸ் ஜஸ்ட் a proposal. Throw it away. என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா. இதெல்லாம் உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தாமா. நீ லவ் பண்றன்னா அந்த பையன் கண்டிப்பா நல்லவனா தான் இருப்பான். Thank you பா. Thank you so much. Thank you பா. ஆமா, அந்த பையன் பேர் என்னம்மா? மனோஜ். டேய் நீ பயப்படாத ஸ்ருதி. இன்னைக்கு நான் பேசியே தீருவேன். உங்க அப்பா கிட்டயே பேசிடுறேன். வேணா. I can handle it. அங்கிள், நான் ஒரு பயந்தாங்கோலி அங்கிள். என் காலேஜ்ல கேண்டீனுக்காக சண்டை வந்துச்சு. எல்லாரும் பேட், ஹாக்கி ஸ்டிக்னு எடுத்துட்டு ஓடுனாங்க. நான் மட்டும் பக்கத்துல இருந்த கடையில பென் வாங்கிட்டு இருந்தேன். ஓ கிரேட். ஆனா இன்னைக்கு வண்டியில 2 டயர் இருந்தாலும் ஒரே டயர்ல ஓடிட்டு வந்த அங்கிள் உங்க வீட்டுக்கு. எதுக்கு? Because I'm adventurous, dangerous. என்னை யாராலையும் தடுக்க முடியாது. அங்கிள், இப்ப கூட பயமா இருக்கு அங்கிள். ஸ்ருதி என் லைஃப்ல இருக்க மாட்டாளுங்கிற பயம். நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. டேய் டேய் ஆண்டி, சாரி பா. நீங்களும் என் அம்மா மாதிரி தான். உங்ககிட்ட நான் ஏன் போய் சொல்லணும்? இது வரைக்கும் 23 பொண்ணுங்களை லவ் பண்ணிருக்கேன். ஸ்ருதி தான் லாஸ்ட். எஸ், சத்தியமா அவதான் லாஸ்ட். சிந்து, எங்க அப்பாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா பாவம் அந்த பொண்ணு வாழ்க்கையை ஏன் கெடுக்கிறேன்னு கேட்பாரு. எங்க அப்பாவே என்ன நம்பல, ஆனா என் ஸ்ருதி என்ன நம்புனா. அதுக்குதான் நீங்க எல்லாரும் ஸ்ருதியை நம்பணும். நான் நம்ப மாட்டேன் அங்கிள். நான் ஒத்துக்க மாட்டேன். யார் இவன்? எங்கம்மா பிடிச்ச இவனை? அப்பா, அது எப்படி சொல்றது? எப்படி இவன மாதிரி ஒத்தனை போய் காதலிச்சிருக்க நீ? லவ்? ஸ்ருதி, நீ என்ன லவ் பண்றியா? என்னது? அப்பா, அவன் அப்பப்போ கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் பேசுவான். ஆனா ரொம்ப நல்லவன்பா. என்ன அப்படி என்ன நல்லது பண்ணிட்டான் இவன்? ஸ்ருதி, நான் லவ் பண்ணேன். வீட்ல கூட எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். நடுவுல வந்து இப்படி சொதப்பி. நல்ல வேளை இவன் இங்க வந்தான். அதனாலதான் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. எங்களுக்கு இவனை பிடிக்கல. நீ பேசாம இவனை மறந்துரு. சொல்றல. அது இல்ல சிந்து, சொல்லு. ஆண்டி, நான் உங்களை கோயிலுக்கு கூட்டு போறேன். உங்க பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போறேன். அங்கிள், வாக்கிங் போறப்ப விஸ்கி, டீக்கு பதிலா டக்கீலா. அங்கிள், உங்களுக்கு பியர் தான் வேணும்னா கூட வாங்கி தரேன். உங்க கால்ல வேணா விடுறேன். அங்கிள், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் அங்கிள். சாரி ஆண்டி. சிந்து, நீ அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றியா? சரி, 2 ஸ்டெப் பின்னாடி போ. கைய கட்டு. பேசாத, வாய மூடு. இப்படி 2 அடி கொடுத்தா கண்ட்ரோல் ஆயிடுவான்பா. நீங்க 2 பேரும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இவன் நல்லவனா இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாம் அவன் வாய மட்டும் எப்பயுமே திறக்க விடாம பாத்துக்கோ. என்ன அத மட்டும் பாத்துக்கோ. அசிங்கமாயிடும். 3 years டைம் கொடுத்திருக்காங்க மாமா. எதுக்குடா அவளை மறக்கிறதுக்கா? என் காசுல குடிச்சிட்டு என்னையே கலாய்க்கிறப்ப கடுப்பாகுது. டேய் மனோஜ், ஒரு ஜோக்க கூட சமாளிக்க முடியலனா நாளைக்கு பொண்டாட்டிக்கிட்ட அடியெல்லாம் எப்படி சமாளிப்ப? என்ன கலாய்க்கணும்னா மட்டும் உடனே வந்துடுறீங்களே. குடிப்போமா? கம் ஆன். ஆமா, இந்த டிடி எங்கடா? ஏய், என்ன எதுக்கு பாக்குற? அதான் கேக்குறாங்கல்ல, சொல்லு. ஹலோ வெண்ணிலா. ஹலோ, அனுராக் அப்பா பேசுறேன்ப்பா. அவனை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? ஒரு நிமிஷம். அனுராக், உங்க ஃபாதர் வா பேசு. லேடிஸ் ஹாஸ்டல் போனதுல இருந்து வெண்ணிலா கால் பண்ணவே இல்லை. இவனும் சரியா தூங்குறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, போனையே பார்த்துட்டு இருப்பான். ஏன்டா என்கிட்ட சொல்லல? நீ என்ன டீம் லீடராடா? தினமும் உங்ககிட்ட அப்டேட் பண்றதுக்கு மேடு மேடு அப்படின்னு ஒட்டிட்டு தெரிஞ்சிங்களடா 3 பேரும். ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்குதுன்னு. சரி மாமா, இப்ப என்ன பண்றது? டேய், நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கடா. நான் இது எதுவும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் அசிங்கப்படுத்தவோ இல்ல அவமானப்படுத்தவோ சொல்லல. 4 வருஷமா அந்த பொண்ணையே நினைச்சிட்டு வருத்தப்படுறான்டா அவன். 4 வருஷமாடா. அந்த நாய் இன்னொரு நாள் வருத்தப்பட்டா என்ன ஆயிட போகுது? பியர் எல்லாம் ஜில்லுன்னு இருக்கு. கூலிங் போறதுக்குள்ள குடிச்சிடலாம்.
இதை வச்சு யாரும் ஜட்ஜ் பண்ண தேவையில்லை மாமா. வேணா இதை பத்தி நாளைக்கு பொறுமையா உட்காந்து பேசுவோம். குடிக்கலாமா? டேய் மாமா, கொஞ்சம் அவனை பாரு. சுத்தி இவ்வளவு பேர் இருந்தோம் தனியாவே இருக்கான் பாரு. இன்னும் வெண்ணிலாக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான்டா அவன். வெண்ணிலா கூட சேர்த்து வைக்க ஒரே ஒரு வழிதாண்டா இருக்கு. வாங்கடா காட்டுறேன். ஒரு சிகரெட் அடிப்போமா டேடி? மூடில மாமா. மூஞ்சி அப்படி வச்சுக்காத, காலேஜ் விட்டு போறதுனால நினைப்பாங்க. டேய் வெண்ணிலா வருவாளோ இல்லைன்னு டென்ஷன்ல இருக்க, நீ வேற ஏன்டா? டேய் கொஞ்ச நேரம் வெண்ணிலாவை பத்தி பேச வேண்டாம். டேய் கொஞ்ச நேரத்துக்குடா. ஓகே. நம்ம காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்கல்ல, இவங்கல்ல அட இந்த பொண்ணு வெண்ணிலாவா இருந்தா நல்லா இருக்கும்னு உனக்கு யார தோணுது? என்ன கொஸ்டின் மாமா இது? உன் மனசு என்ன சொல்லுதோ அதை சொல்றா. ஏய் வா போட்டோ எடுக்கலாம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? Sorry. மனுஷன் நினைச்சே வேற என்ன நினைச்சேன்? Sorry. எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனாலும் உனக்காக வந்தேன். தேவை உனக்கா எனக்கா? பணம் கொடு. 2 நாள் கழிச்சு வாங்கிக்கோ. அப்பா இங்க பாரு ராதா, a friend in need is a friend indeed. ஆஹா ஜில்லா பரிசுத் ஸ்கூல் தமிழ் மீடியம். அங்க எனக்கு யாரு நோட் எழுதி கொடுத்தா? உனக்கு இன்னும் டீக்கும் பீக்கும் வித்தியாசம் தெரியலையா? தாமோதருக்கு பாமா பரணி எழுதிருக்கா மாமா. இந்த பொண்ணுன்னு நான் சொல்லல, ஆனா ராதா கிட்ட அந்த குவாலிட்டிஸ் ஏதோ இருக்குன்னு தோணுது மாமா. இந்த பக்கம் வா. போய் ராதா கிட்ட உன் காதல சொல்லுடா. இந்த வெண்ணிலா கிளினால கற்பனடா. அதுக்கு பின்னாடி எல்லாம் தேவையெல்லாம் மலையாத. போ போய் ராதாக்கு ப்ரப்போஸ் பண்ணுடா. அந்த அழக பாரு, உனக்காகவே காத்திருக்க மாதிரி. டேய் 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 என்ன மாமா இவன்? போடா போடா ப்ரப்போஸ் பண்ணு. என்னடா ஆச்சு உங்க எல்லாருக்கும்? டேய் 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 வெண்ணிலா வரலனா நான் வருத்தப்படுவேன். எனக்கு முன்னாடி நீங்களே வருத்தப்பட்டு எனக்கு ஆறுதல் சொல்றீங்க தானே? நானா வெண்ணிலாக்கு ரொம்ப பிடிக்கும்டா. வருவாடா வெண்ணிலா வருவா, நீங்க பாப்பீங்க. நிறுத்துறா. 4 வருஷமா எங்க டிடிய முட்டாளாக்கிருக்கல. வெண்ணிலா எங்க இருக்கா? வாயில துணியை வச்சுட்டு எப்படி சொல்றதுன்னு லாஜிக் கேக்குற மாமா இவன். லாஜிக். ஷா இது கத்தி. இது ஆசிட்ல வச்சு குத்துனா என்ன ஆகும்? உள்ள இருக்க குடல் எல்லாம் சும்மா தக தக தகன்னு எரிஞ்சு போயிடும். அந்த சுத்தியறா. எங்க அம்மா வளர்க்கிற கஞ்சா மேல ஆணையா? எங்க அப்பா காய்ச்சற கள்ளசாராயம் சாட்சியா? இன்னைக்கு செத்தடா மவனே. டேய் வாய துணியை வச்சு சொல்லுன்னா என்னத்த நான் சொல்றது? முட்டா பசங்களா? திரும்பவும் லாஜிக் பேசுறான். லாஜிக் பேசுறான். ஏய் கையில என்னடா கத்தி? எதுக்குடா அந்த சுத்தி? இவன் எதுக்குடா சமையல்கார மாதிரி ஆப்ரான் போட்டு நிக்கிறான்? இவனை பாரு பான்பராக் தலை. எங்க என்னடா புடிச்சீங்க? அதெல்லாம் கேட்காத. ஃபேர்வெல்ல கனெக்ட் ஆயிட்டோம், கூட்டு வந்துட்டோம். டேய் நானே திருந்தி வெண்ணிலா யாருன்னு சொல்ல வந்தேன்டா. என்ன கட்டி வச்சு என்னடா பண்றீங்க? யாருடா வெண்ணிலா? யாருண்ணா வெண்ணிலா? நீங்க தானா? டேய் டிடி ஃபேர்வெல் டே, எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க, நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம். டேய் மியூசிக் ஏத்த சொல்றா. ஹாப்பி டே ஸ்பாட்ட போடுறா. ஓ மை ஃப்ரெண்ட், என் உயிர் நண்பா. நீங்களா? டான்ஸ் ஆடலாம் வா. எதுவா இருந்தாலும் பென்ட் ஹவுஸ்க்கு போய் பேசிக்கலாம் வா. டான்ஸ் ஆடு மாமா. நீங்களா இல்லையா? டேய் டிடி கொஞ்சம் இரு. உனக்கு உண்மை தானே வேணும்? யா உண்மை வெளியே வரும். வெளியே வரும். உண்மை வரும். டேய் மனு சொல்றா. ஏய் ஏய்
நீ தானடா எல்லாத்தையும் பண்ண சொல்லுடா நான் சொல்லுடா நீ தானே எல்லாத்தையும் பண்ண சொல்லு எந்த உண்மைடா? டேய் 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 மாமா, என்ன மாட்டி விடாதடா டேய். மாமா, நம்ம 2 பேரும் கலந்து தான் பேசணும். இதெல்லாம் சேர்ந்து பண்ணடா. அவன் 90% பண்ணா, நான் ஏதோ 10% பண்ணேன், அவ்வளவுதான்டா. அடே பிரிச்சுலாம் பேசாதடா. பிரிச்சு பேசுறா மாமா அவன். எதுக்கு மாமா? பிராங்கா சொல்லணும்னா அன்னைக்கு லைப்ரரியில நீ பேசின பேச்சுக்கு எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சுடா. இவன் அந்த பஸ் பின்னாடி சுத்தி சுத்தி அந்த பொண்ணு பின்னாடி அலைஞ்சு பைத்தியம் ஆயிடுவான். ஐ அம் a free bird டா. எந்த பொண்ணும் என்ன லவ் பண்ண மாட்டா. அவன் லைஃப்லயும் ஒரு பொண்ணு வந்தா அப்ப புரியும் மாமா அவனுக்கு. நம்மளே கொண்டு வந்தா Are you fine? இந்த ஹேண்ட் ரைட்டிங்ல கர்வ்ஸ் இருக்குடா. ஏன் தெரியுமா? பொண்ணுங்களுக்கும் கர்வ்ஸ் இருக்குல்ல மாமா. இன்னும் சாலிடா ஏதாவது வேணும்டா. ஏய் ஏய், நான் போன்ல பொண்ணு குரல் கேட்டேன்டா. பொண்ணா எப்படி பேசுவா? AI வாய்ஸ் ப்ரோன்னு ஒரு ஆப் மாமா. யாரு பேசினாலும் சாட்சாத் பொண்ணு பேசுற மாதிரியே கேட்கும். இவன் தான் ஐடியா கொடு. டேய் எப்பா, ஐடியா என்னோட தான். ஐடியா சிம் உன்னோடது. ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணது இவன் தான். ஞாபகம் இருக்கா? நீங்க உண்மையிலே லேடிஸா? ஏய் ஸ்டூபிட். மாமா லேடிஸ், மாமா லேடிஸ். இன்னையிலிருந்து லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் ஜர்னி. நிஜமாலே பொண்ணு தானா? இவன் தான் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட ஃபோன் பேசினா. இவன் தான் மாமா. இவன் தான் பேசினா. வெண்ணெலா இங்க தான் எங்கோ இருக்கா. வெண்ணெலா ப்ளீஸ் கம் அவுட். வெண்ணெலா வரமாட்டா மாமா. ஃபிக்ஷனல் டா டிடி. மாமா, எனக்குள்ள லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னது எவன்டா? நான் தான்டா டிடி. உன் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிடி. என் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் பிடிச்சிருக்கான் டிடி. உன் கேரிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாவே உன் கேரிங் பிடிக்கும் மாமா. நிஜமாதான். வேர்ட் ஃபார் அ டே. இன்னிலிருந்து தினமும் ஒரு இங்கிலீஷ் வேர்டை கத்துக்கணும். அப்படி தினமும் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தான அந்த பொண்ணு. ஐ அம் ஃபீலிங் மெலன்காலிக். அப்பவே சொன்னலடா அவனுக்கு இங்கிலீஷ்லாம் சொல்லி கொடுக்காதடா. இப்ப பாரு அவன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறான்டா. டேய் மாமா சொல்றான். என்ன கலாய்க்கறாங்க இவங்க. எனக்கு பயமா இருக்கு மாமா. அவனை எப்படி ஃபேஸ் பண்றதுனே தெரியல. நீ என்ன பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கலனா நான் உன்னை 3 இயர்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னே தெரியல டிடி. சாரி டிடி. இப்பெல்லாம் நீ ஐஸ்கிரீம் ஷாப் போனாலும் நீ பேசிக் வெனிலா ஃபிளேவர் தான் சாப்பிடுற. பிகாஸ் வெனிலா. யா, வெனிலா லைக்ஸ் டிடி. 4 வருஷம் மாமா. Why not tell? நான் சொல்ல ட்ரை பண்ண மாமா. வெண்ணிலா 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 இல்ல. வெண்ணிலா வர மாட்டா. வெண்ணிலா வேற யாரும். மனோஜ் போது நிறுத்த சொல்லி இவன் தான் மாமா சொன்னா. நான் ஒண்ணும் பண்ணல. எல்லாம் இவன். லேடிஸ் ஹாஸ்டலுக்குலாம் போறான்டா. ரொம்ப பாவம். ஒண்ணு பண்ணலாமா? போன் பண்றத நிறுத்திடலாம். அவனை செட் ஆயிடுவான். வெண்ணிலா அது உன்கிட்ட சொன்னா ஒண்ணு நீ செத்துருவ இல்லனா எங்களை சாகடிச்சிருவேன்னு பயம் வந்துருச்சு. இப்ப மட்டும் உங்களை சாவடிக்காம விட்டுருவேன்னு நினைச்சீங்களா மாமா? டேய் மனோஜ் மாமா, என்னையே பாத்துட்டுறா. டேய் உன் வெண்ணிலா வந்துட்டாடா. ஏண்டா சோர்ந்து போயிட்டீங்களா? ஏண்டா ஆட்டக்காரா அசோக், உன்கிட்ட பணம் இல்லன்னு ஏன் பேங்க் அடமானம் வச்சு உனக்கு பியர் வாங்கி கொடுத்தா ஏன் பின்னாடியே சொருவிட்டல? எப்படா பிரசிடென்ட் ஆன? நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தனால தானே. ஐயோ ஆக்கிட்டாரு பையனை இந்தியா பிரசிடென்ட் ஆக்கிட்டாருமா. இங்கிலீஷ் சொல்லி கொடுத்த பெருசா வச்சிடல. நீ ஆப்ல ஆகிரா கிட்ட வராத. அவ்வளவுதான் சொல்றேன். பொண்ணுங்கள மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டல. ஜாக்கெட் கழட்டா. அங்கிள் காகடா. டேய் சேடா. அங்கிள்காக தான்டா. ஏய் எங்க அப்பா இருக்கத மரிச்சனா இருக்க மாட்டே. ஏய் எங்க அப்பா நீ அங்கிள் சொல்றதுக்கு ஒரு பொண்ணு அங்கிள் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குடா. லைக் பால் அங்கிள் அங்கிள் கூப்பிடா. நீங்க என்ன சிரிக்கிறீங்க? அத நீ பெருசா எடுத்துக்கலையோன்னு அப்படி தோணுச்சா? 4 வருஷம்டா. ஏடா 4 வருஷம் ஒரு மனுஷன் மேல இவ்ளோ பிராங்க் பண்ணுவாங்களாடா? 4 வருஷமா உன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா மாமா? ஸ்ருதியை விட அதிகமா உங்ககிட்ட தான்டா மாமா பேசினா.
6 மணி நேரமா அவன் கூட பேசிட்டு இருக்கேன் டேடி. போன் வைக்க மாட்டியா? உங்ககிட்ட பேசின டைம் வருதே தெரியல. ஓவரா நடிக்காத. நான் குளிக்க போறேன். ஓகே ஓகே. ஹலோ ஹலோ. என்ன சோப்பு? போன வை. வெக்கம். பார்க்கவன் மென்னு சொல்லிருந்தா செத்துருப்பான் போல. இவனும் ஒண்ணு சும்மா இல்ல மாமா. ஜெனி கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியல. இல்லடா, இது நல்ல பிராங்க் தான் மாமா. 4 வருஷம் இத்தனை போன்ஸ், இதுல வாய்ஸ் அப் வேற. இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு எங்கேயோ எரியுதா. அது பிராங்க் ஏன் மேல நடந்துச்சுல, ஏதோ வைல்டு தாட்ஸ் எல்லாம் வருது மாமா. வைல்டு தாட்ஸ். எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல மாமா. மனோஜ், கொஞ்சம் அந்த பக்கம் போலாமா? ஓகே மாமா, ஹேவ் சம் மீ டைம். பை. ஆனா டேய் மனோஜ், நான் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரன்டா. ஒரு பொண்ணு எழுதி கொடுத்த லெட்டர்ல கர்வ்ஸ் இருக்குன்னா நம்பிட்டேன்டா. இல்ல, அந்த கர்வ்ஸ பார்த்து எனக்கு அப்படிதான் தோணுச்சு. எல்லா கிரெடிட்ஸும் அசோக்கு தான்டா. எனக்கு எதுக்குடா கிரெடிட்? நீ தானே மாமா லெட்டர் எழுதுன. நீ அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, நீ தான் எழுதுனேன்னு சொல்லிடு. இல்ல மாமா, நீ எனக்கு எழுதுன நெக்ஸ்ட் டே மார்னிங் இவன் கிட்ட வந்து சேர்ந்துச்சு. நானும் உன்னை பார்த்து சிரிச்சனே. நீ எழுதுன லெட்டர் அவனுக்கு வந்துச்சு, அதனாலதான் சிரிச்சேன். மாமா, திட்டுறதுக்கு வார்த்தை, அடிக்கிறதுக்கு எனர்ஜியும் இல்லடா. யார் எழுதுனது சொல்லிடுங்க. மாமா வேண்டாடா. யாரா எழுதுனது? ராதா நில்ல. நில்லுன்னு சொல்றல ராதா. என்னங்கிறது ஒட்டுக்கிட்டு இருக்க நாங்க பேசுறது. என்னடி பதட்டு படுற? லெட்டர் எழுதுனது நீதானே? எதுக்கடி எழுதுன லெட்டர்? எதுக்கு? இதுக்கு தான் எல்லாரும் உன்னை பிராங்க் பண்றாங்க. முட்டாளாடா நீ. நானும் ஜில்லா பரிசுத் ஹைஸ்கூல் தான், தமிழ் மீடியம். ஸ்கூல்ல இருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இல்லனா ஏன் இவ்ளோ சண்டை போட போற? காசு ஏன் கொடுக்க போற? வெண்ணிலா வந்த உடனே நான் விட்டுட்டேன். இப்ப அப்படி யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி. இங்க பாரு, என்கிட்ட ஐ லவ் யூ எல்லாம் எதிர்பார்க்காத. ஆனா மேட்ரு அதான். டேய் மாமா, லெட்டர் எழுதுனது ராதா தான்டா. சொன்னேன்ல வெண்ணிலா இருக்கான்னு. ஏன் வெண்ணிலாடா? ராதா எழுதுனது நல்லதா போச்சு, இல்லனா நம்ம சத்தம். ஹாப்பியா ரா மாமா. அடே, உங்க லவ் ஸ்டோரி எல்லாம் முடிஞ்சதா? ஒரு போட்டோ எடுக்கணும், வாங்கடா. ஃபைனல் போட்டோடா. அப்புறமா பேசிக்கலாம், போட்டோ எடுத்துக்கலாம் வா. படிக்கணும்னா எங்க வேணாலும் படிக்கலாம்டா. ஆன்லைன் இல்லனா டிஸ்டன்ஸ். ஆனா காலேஜ்ல ஏன் படிக்கணும் தெரியுமா? நம்ம லைஃப்ல ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க இருந்தாதான் நம்ம லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணும். அவங்க தாண்டா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இங்க தாண்டா கிடைப்பாங்க. எனக்கு இங்க தான் கிடைச்சாங்க. நானும் தான் இவன மாதிரி தான் ஓடி போயிடலாம்னு நினைச்சேன். நான் ஓடி போகாம இருந்ததுதான் என் லைஃப்ல எடுத்த பெஸ்ட் டிசிஷன். அதுக்கு தான் யாராவது இங்க இருந்து கிளம்புறாங்கனாலே ஓடி வந்து இந்த கதையை சொல்லிடுவேன். இவ்வளவு சொல்லியும் நீ கிளம்பணும்னு நினைச்சா கார் அங்கதான் இருக்கு. வா, பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிடுறேன். ஹலோ, சொல்லுங்கம்மா. எப்படா கிளம்புற? கிளம்புன்னு சொன்னா எங்கம்மா கிளம்புறது? இன்ஜினியரிங் முடிச்சிட்டு இன்டர்நேஷனல் ஃபிளைட் ஏறிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். இப்ப போன் வைங்க.